ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரைட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சிஸ்டம் வந்து டோட்டலாக எப்படி ஒர்க் ஆகுது, நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா இல்லையா, சரி, நாங்கள் வந்து என்ன சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறோம், எங்களோட ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, ரைட், எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது, இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ரைட். ஸோ நாங்கள் யார் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஆப்பை வந்து லான்ச் பண்ண பட்டிக்கு எஸ்எம்சி ப்ரோ ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் தான் எங்களோட ஆப் வந்து லான்ச் ஆகி இருக்குது. சரி, ப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ், ரைட், வெரிஃபிகேஷன் ஆன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணும் வரைக்கும் நான் வந்து ஆஃபர் போட்டிருக்கேன் $27, ரைட். ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் ப்ரைஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டுடும், ரைட். ஸோ எங்களோட நம்பர் வந்து எல்லா லோகோவுக்கு கீழே நீங்கள் இப்போ கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் +9472542311 இந்த நம்பர் கட்டாயமே இருக்கும். இந்த நம்பர் இல்லாமல் இந்த லோகோ யூஸ் பண்ணப்பட்டிருந்தால் அது நாங்கள் இல்லை. சரி, எப்போவுமே அந்த நம்பர் ஏதாச்சும் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எங்களோட சோஷியல் மீடியாவில் இருந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாமே இந்த ஒரு நம்பரில் தான் ஆக்டிவில் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ரைட், நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் என்ன, எங்களோட சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகே, ரைட். பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது ப்ரைவேட் லிமிடெட்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனி இருக்கணும் அப்படின்னா அதை வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணி இருக்கிறது எங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ரைட். ரைட், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட பிஸ்னஸை வந்து நாங்கள் ட்ரேடிங் தான் செய்கிறோம், ட்ரேடிங்கை தான் சொல்லி கொடுக்குறோம், ரைட். இதுதான் எங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கு, ரைட். ஸோ எங்கே போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல கவர்மெண்ட்டோட இஆர்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் நேம் ரெஜிஸ்டர் செக் பண்ணக்கூடிய இடம் இருக்குது, சரி, கவர்மெண்ட்டோடது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இன் ஸ்ரீலங்கா, இஆர்ஓசின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ எங்களோட கம்பெனியோட நேமை நீங்கள் இதில் எட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படி ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல நம்பரை காட்டுது. ஓகே, ரைட். மேலதிகமாக இன்னொரு விஷயம், திஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஆல்ரெடி இருக்குது, புதுசாக நீங்கள் எடுக்கணும்னா இந்த நேமோட சேர்த்து வேறு ஏதாவது போட்டு தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் வந்து ட்ரை பண்ணி தருது. ஓகே, ரைட். ஸோ அப்போ பிஸ்னஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான பிஆர் வந்து காப்பி ஒன்று இருக்கும். ஸோ பிஆர் காப்பி வந்து இது தான், ரைட். ஸோ இங்கே ப்ரைவேட் லிமிடெட் நேம் இருக்குது, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, ரைட். இது வந்து எங்களோட ரெஜிஸ்டர் காப்பி, சரி, ரைட். இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்கும், ஏன்னா எங்களோட ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா நான் உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எங்கள் கூட சேரும்போது நான் உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, ரைட், அதே மாதிரி யூஎஸ்டிடி அட்ரஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் அதை கலெக்ட் பண்ணோன்னா, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸோ உங்களுக்கான இன்கம் வந்து நாங்கள் கொடுப்போம். நீங்கள் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த தேவையும் இல்லை. ஸோ நாங்கள் உங்களுக்கான இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம், ரைட். அப்போ அதுக்கு வந்து ஒரு பேங்க்ல இருந்து தான் டிபாசிட் ஆகணும், ரைட். அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட சேம் நேம்லேயே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் ப்ரைவேட் லிமிடெட் இப்படி இந்த பேர்லேயே நான் வந்து பேங்கிங் அக்கௌண்ட் வந்து செஞ்சு வச்சிருக்கிறோம், சரி, ரைட். அப்போ ஒரு கம்பெனி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரெஜிஸ்டர் காப்பி, ஸோ அப்போ பேங்க் த்ரூ, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்பெனிக்குரிய அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணி கொடுக்கும், சரியா. ஸோ பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்டில் வந்து யார் ஃபவுண்டரு, இது இந்த டீம் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஐஎம் ஷிஹான், நான் வந்து NDIT கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், NCCMPயும் லேர்ன் பண்ணியிருக்கேன், சரி. ஸோ அக்கௌண்ட்டு நான் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது வந்து அரேஞ்ச் MBA ஹோல்டர். ஸோ எங்ககிட்ட வரக்கூடிய நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணணும், அதை வந்து சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்து நாங்கள் அதை ப்ராப்பராக எங்களோட கம்பெனியை வளர்த்து எடுக்கணும் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறதுக்காக MBA ஃபாரிஸ் ஹீஸ் அன் இன்ஜினியர். அதே மாதிரி எங்களோட சிஸ்டத்தை வந்து ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி செஞ்சுட்டு போகக்கூடியது, டெக்னிக்கல் இஷ்யூஸில் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களோட டெவலப்பர் இருக்கார் முவாத், ரைட். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணுறாரு, அவருக்கான இஷ்யூஸ் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த டைம் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணாலும்
எங்களுக்கு உங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக எங்கள் கூட இருக்கிறவர் ஹக்கீம். அதே மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து செய்கிறதுக்காக மஹாஸ். நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து ரெகுலர் கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் இருக்குதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக எங்கள் கூட எங்களோட லோயரும் இருக்கிறாரு. சரி, இதுதான் எங்களோட டீம். பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் இதில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் எங்களோட எஸ்எம்சி ப்ரோ ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப். இப்போ ப்ரீ லான்ச் வந்து கொடுத்துருக்கு, ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது. ஃப்யூச்சரில் இது வந்து iOS-க்கும் வரும். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளே ஸ்டோரில் வெளியே வரட்டும். வெளியே வந்து ஒரு கிழமைக்குள்ளுக்கு iOS யூஸருக்கும் கிடச்சிரும். எங்கள் கூட நீங்கள் இருந்து லேர்ன் பண்ணுறதால, எங்களோட ட்ரேடிங் எஜுகேஷனை நீங்கள் லேர்ன் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, முதல் விஷயம், ரைட், நீங்கள் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபொரெக்ஸ் எடுத்து ட்ரேடிங் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல நீங்கள் சல்லி காட்டி படிப்பீங்க. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு இடத்துல காசு கட்டுவீங்க. அதே மாதிரி ஸ்டாக் படிக்கணும் அப்படின்னாலும் வேறொரு இடத்துக்கு அமௌண்ட்டை பே பண்ணி லேர்ன் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸுக்கும் இதே இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 இடத்துல 4 வகையான பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஒரு ட்ரேடை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி செய்யலாம், எந்த முறையில் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்படின்றதுக்கான தெளிவான டீட்டெயில்ஸ் இந்த 4 மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் கோர்ஸ்லேயே வந்து கொடுத்தாச்சு. ரைட், நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரேடிங் எஜுகேஷன் எங்களை ஆப்புக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட 44 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணினா அதுக்கான ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு தந்திருப்பேன். அந்த ப்ராக்டிகல்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிகல்ஸை கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செஞ்சது சரியாக பிள்ளையான்றது செக்கிங் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. ஸோ செக்கிங் பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணீங்க, அசைன்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாமை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து நடத்தி தருவோம். ஓகே, ரைட், அதுக்கான டாஸ்க் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், ப்ராப்பராக ப்ராக்டிஸாக பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து தருவோம். ஸோ எஜுகேஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பின்னுக்கு போகல பாருங்கள். ரைட், ஓகே, இப்போ சப்ஜெக்ட் உள்ள போகலாம். முதலாவது ட்ரேடிங் எஜுகேஷன். அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பேமெண்ட்லேயே 4 வகையான மார்க்கெட்டையும் நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து டெக்னிக்கல் அனலைஸ், ஃபண்டமெண்டல் அனலைஸ் எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு. ஆக்சுவலாக அது மட்டும் அனலைஸ் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் போக போக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, எங்களோட ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், எஜுகேஷன் 4 மார்க்கெட்லேயும் கிடைக்கும், சிக்னல் சர்வீஸும் 4 மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நாங்கள் செய்யக்கூடிய ட்ரேட்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி செட்டப் வந்து செஞ்சு தரப்படும். அதே மாதிரி எஃபிலியேஷன் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ எங்ககிட்ட லேர்ன் பண்ண வரக்கூடிய ஆள்கிட்ட வந்து ஒரு 40,000 ஃபீஸ் தான் இருக்குது, இல்லை ஒரு 30,000 தான் ஃபீஸ் இருக்குது. இதை வச்சு நான் வந்து ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து லாங் டேர்ம் வந்து ட்ராவல் பண்ணணும், என்கிட்ட வேறு கேபிட்டல் இல்லை, சேவிங்ஸ் இல்லை, இப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, ரைட், இங்கே இதுக்காகத்தான் நான் வந்து எஃபிலியேஷன் மார்க்கெட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ எஃபிலியேஷன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட கோர்ஸை நீங்கள் படிங்க, படித்து அதோட குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணுங்கள். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, எஜுகேஷனோட தரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரைட், ரெஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லுவேன், பாருங்கள். ரைட், ஃபர்ஸ்ட்டு எஜுகேஷனுக்குள்ளே போகலாம். ரைட், எஜுகேஷனில் நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர் வந்து யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நம்ம என்ன புரோக்கர் வந்து பாவிக்கிறோம். சரி, ரைட், பெரும்பாலும் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃபொரெக்ஸுக்காக ஐசி மார்க்கெட். ட்ரேட்ஸை வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ணுறது எக்ஸ்னஸ். ரைட், மேபி சம்டைம்ஸ் சில நேரம் டெரிவ்ஸில் வந்து போடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மெயின்லி யூஸ் பண்ணுறது ஐசி மார்க்கெட்டும் எக்ஸ்என்எஸ். ஓகே, ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், ஐசி மார்க்கெட்லேயும் எக்ஸ்என்எஸ்லேயும் போய்த்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், கொப்பீஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த 4 மார்க்கெட்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கொப்பி அக்கௌண்ட்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கான லிங்க்கில் போய்த்து நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டரை வந்து போடுங்க. ஐசி மார்க்கெட்டுக்கு இருக்குது, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு பைனான்ஸுக்கு இருக்குது. ஸோ டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது.
smcprotraders.net அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சரி, ஓகே, கூகுளில் போய்த்து SMC Pro Traders இப்படி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வரக்கூடியது நாங்கள் தான். ரைட், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், உள்ளுக்கு போங்க. ரைட், ஸோ உள்ளார வந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் நான் டீச் பண்ணி கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மார்க்கெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். இதில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இது ஃபோரெக்ஸுக்காக யூஸ் பண்ணுறது இது. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பெரும்பாலும் பாவிக்கிறது வந்து பைனான்ஸ் மட்டும் இல்லை, கூகோயின், MEXE, அதே மாதிரி OKX, பைபிட், பிட்கெட் இப்படின்ட்டு ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது ஃபேவரோ அதை யூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலும் நாங்கள் யூஸ் பண்ணுறது பைனான்ஸ். ஒரு வாலெட்டுக்காக கோயின்பேஸ் வந்து நான் பாவிக்கிறேன். பிகாஸ் கோயின்பேஸ் அப்படிங்கிறது பழைய ஆக்கள். சரியா? அதே மாதிரி ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது. வாலெட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அது யுவர் விஷ். சரி, நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது இது ரெண்டும் தான். ஓகே, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து சிஎஸ்சி வந்து ஸ்ரீலங்காவில் 1 and only இது மட்டும்தான். சிஎஸ்சி யார் என்ன போனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அவர் வந்து சிஎஸ்சிக்குள்ளே தான் வருவார். கூகுளில் ப்ளே ஸ்டோருக்கு போங்க, நீங்கள் சிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்கள், வரும், டவுன்லோட் பண்ணுங்கள். ரைட், உள்ளார போய்த்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். சரி, உங்களுக்கான பர்சனல் டேட்டாஸை வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி பர்சனல் வெரிஃபிகேஷனுக்காக வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் வெரிஃபிகேஷன், உங்களோட சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து உங்களோட கையில் வந்து தருவாங்க. 1.5 lakh சம்திங் ஏதோ மினிமம் டிபாசிட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இல்லை, நான் இந்த வேலையை வந்து எனக்கு தெரில, நான் ஃபிசிக்கலாக செஞ்சணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஆன்லைன் த்ரூ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி கிளம்புக்கு போகிறது. அப்படி இல்லாட்டி அடுத்த வழி ஜஃப்னாக்கு போகிறது. சரி, ஜஃப்னாலையும் சிஎஸ்சி இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். இல்லை கொழும்பு கிளம்புல போய்ட்டு சிஎஸ்சியில் போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து என்எஸ்சியிலேருந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்எஸ்சி வந்து பாவிப்பாங்க தமிழ்நாட்டில். பிகாஸ் என் லாங்குவேஜ் வந்து தமிழ். ரைட், ஸோ இந்த வீடியோஸ் வந்து தமிழில் தான் அதிகமாக போகும். ஸோ யூஸ் பண்ணுவாங்க என்எஸ்சி. ரைட், இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், ரைட், நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து எப்படி வந்து என்எஸ்சியில் போய்த்து இல்லாட்டி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்த்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். ரைட், ஃப்யூச்சரில் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ரைட், ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கஸ்டமர் வந்து ஸ்ரீலங்காவோட அக்கௌண்ட் வந்து கட்டாயமே ஐஎன்ஆருக்கு வந்து ஆக்டிவேஷனில் இருக்கணும். நீங்கள் பேங்க் த்ரூவில் போய்த்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து ஐஎன்ஆர் வந்து இந்தியன் கரன்சியை வந்து அவைலபிள் பண்ணித்தாங்கன்னு கேட்டால் பேங்கால் தருவாங்க. அந்த வேலையை செஞ்சுக்கலுங்க. உங்களுக்கான பிஆர் வந்து கட்டாயம் இருந்திருக்கணும். சரி, அதே மாதிரி டபுள் டேக்ஸேஷன் வந்து இருக்குது. நீங்கள் இந்தியாவில் எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பும்போதே உங்களுக்கான டேக்ஸை வந்து எடுத்துகிட்டு தான் தருவாங்க. மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்த பிறகு திரும்பவும் ஒரு டேக்ஸ்ன்னு போட்டு வெட்டக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ டபுள் டேக்ஸேஷனுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதையும் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் ஆகும். ஃபியூச்சரில் நானும் அதை செஞ்சு போடுவேன். ரைட், இந்தியாவிலேருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து ரீசெண்டாக A2D சேனலில் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்னு ஃபுல் தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் ஓகே. ரைட், அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் டெரிவ். ரைட், அதில் போய்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போங்க. எங்களோட வெப்சைட்டில் வந்து டெரிவ் இருக்கும். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்கர்ஸ் தான் வந்து நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஓகே, நான் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஐசி மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து வேர்ல்டுலேயே பெட்டர் ஆப்ஷன் வந்து ஐசி மார்க்கெட். எக்ஸ்னஸை விட ஐசி மார்க்கெட் பர்சனலாக எனக்கு பிடிக்கும். பிகாஸ் ஐசி மார்க்கெட் வந்து பழைய ஆக்கள். ரைட், ஆஸ்திரேலியாவோட நல்ல மார்க்கெட் ஒன்று. வேர்ல்டுலேயே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஐசி மார்க்கெட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஐசி மார்க்கெட். ரைட், ஐசி மார்க்கெட் வந்து ரீசெண்டாக மேபி 2.2 ட்ரில்லியனுக்கு மேலே அவங்களுக்கான டெய்லி வால்யூம் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து பெட்டர் 2.05 ட்ரில்லியன் இப்போது அக்டோபரில் வந்து ஹை பீக்கில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ரைட்,
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதனால தான் நான் வந்து அவங்கள சூஸ் பண்ணி செய்கிறேன். அடுத்த விஷயம், ட்ரேடிங் எடுகேஷனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எடுகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ரைட்டா? ரைட். இப்போ எடுகேஷனுக்குள்ளார வருவோம். எடுகேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒரு ட்ரேடர் செய்யணும்னா கட்டாயம் அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். இதோட சேர்த்து சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு டீட்டெயில்ஸும் தெளிவாக தெரியணும். சரி, அப்போ இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கட்டாயம் லேர்ன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அனலைசிங் மெத்தடுக்குள்ளே வரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அனலைசிங் மெத்தடை கொஞ்சம் சொல்லுங்கள் பாவம். ஃபண்டமெண்டல் அனலைஸ் தெரியும், டெக்னிக்கல் அனலைஸ் தெரியும், இது போக மிஞ்சினா சென்டிமெண்ட் அனலைஸ் தெரியும், அது இல்லாமல் பிஹேவியர், மெக்ரோ இப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். சரி, ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், சென்டிமெண்டல் அனலைஸ், பிஹேவியர் அனலைஸ், மெக்ரோ அண்ட் மைக்ரோஸ் இப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. சரியா? ரைட். ஃபண்டமெண்டல் அனலைஸில் என்னவா இருக்கும்? ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். ஃபாரெக்ஸ்லேயோ இல்லாட்டி வேறு எதுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கான அடிப்படை என்ன? சரி, மேபி அதில் வரக்கூடிய நியூஸஸ், ரைட், ஒரு ஹாலிடேஸ், ரைட், ஒரு நாட்டினுடைய உற்பத்தி எந்த அளவு இருக்குது, ரைட்டா, ஏற்றுமதி இறக்குமதி எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி இருக்குதா குறைஞ்சி இருக்குதா, அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய பாலிசி சேஞ்ச் ஆகிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஹை இம்பேக்ட் நியூஸ் வரக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா டிரெக்டாகவே இது என்ன பண்ணும், மார்க்கெட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷனை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து அந்த அனலைஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது நான் மார்க்கெட் உள்ளார போகணும், இல்லை ஃப்ளக்சுவேஷன் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உள்ளே வந்து போகணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நியூஸ் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூஸஸ் சம்மந்தமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. சரி, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லை எஃப்எக்ஸ் ஸ்ட்ரீட்னு இருக்குது. ரைட். எக்கனாமிக் கலண்டர்ஸுக்குள்ளுக்க போனீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி நியூஸுக்குள்ளுக்க போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து கொள்ளும். சரியா? என்னென்ன நியூஸ், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஹை இம்பேக்ட், லோ இம்பேக்ட் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸஸ் வரும். ஸோ இந்த நியூஸுக்குரிய டைமும் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கலாம். ஆக்சுவல் ஃபோகாஸ்ட்டு அந்த மாதிரி ப்ரீவியஸ்லலாம் என்ன நடந்துச்சு, இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆக்சுவலை விட ஃபோகாஸ்டிங் வந்து கூடினா என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும், ப்ரீவியஸில் என்ன நடந்திருக்குதுன்னு வந்து ஒரு சின்ன அனலைஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ரைட். இது போக அடுத்த விஷயம் இருக்குது, டெக்னிக்கல் அனலைஸ். டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டை நம்ம எடுத்து அதில் இருந்து டூல்ஸை யூஸ் பண்ணி, ஓகே வெயிட் மினிட், ஓகே, டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் வந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து ப்ரைஸினுடைய மூமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது இப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து டெக்னிக்கல் அனலைஸ். ஓகே, லாஸ்டா ஓகே டிபி அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குட் குட் குட், ரைட். ஓகே, ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு, அடிக்கலை. ஓகே, சூப்பர். ரைட். இது ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணோம், எப்படி எடுத்துக்கிட்டோம், டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகே குட். இந்த இடத்துல வந்து டிபி அடிச்சிருச்சு. ரைட். என்ட்ரி இங்கே, இதுதான் வந்து பேசிக் கேனில் வந்து நான் சூஸ் பண்ணது. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்ததுன்னா இங்கே ஹையஸ்ட்டு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது ஐடியா. இது ஒரு சப்ளை ஜோனு. எங்கே இந்த இடம் ஹையஸ்ட்டு விக் அடித்தது வந்து என்னோடய பார்வைக்கு இது ஒரு சப்ளை ஜோனு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் போகணும். ஸோ அந்த சப்ளைக்கு கீழே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மார்க்கெட் ஆக்டிவேட் ஆகி இருக்குது. ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த இடத்துல போய் ஹிட் வந்து பண்ணியிருக்குது. ரைட். இதுதான் சப்ளை. ஒரு டிபி வைக்கிறது வந்து சப்ளை போய் சேரணுன்றதுக்காக கொஞ்சம் தூக்கி முன்னாடி வைப்போம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் 1:20 சம்திங் பட்டுது. ஓகே குட். ஸோ இந்த ட்ரேடு வந்து லேட்டாகி எடுத்திருந்தா கூட ப்ரெசண்ட்டாக கூட அந்த தூரம் போயிருக்கு, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து மிடில் இருந்து எடுக்கணும்.
ரீசன் எல்லாம் ஏன் இது மிடில் இருந்து போகுது, என்ன ஏது அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போகும். இதை நான் முன்னாடி கவனிச்சிருந்தேன்னா நல்ல ஷாட்டும் அடிச்சிருக்கலாம். பட் கவனிக்கல. ஸோ 1:20 1:26 வந்து பட்டிருக்கும். ஓகே, சுப்பீரியர், குட். சரி, ரைட். டெக்னிக்கல் டூல்ஸ், ரைட்டா? ஸோ இதுலேருந்து வரக்கூடிய டெக்னிக்கல் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் வந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது. அதுதான் வந்து என்னது, டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரைட்? இது வந்து பிரேக்கர் பிளாக்காக எக்ட் ஆகிட்டு இதிலேருந்து அடிச்சுட்டு மேலே போகணும், ஷூராக தெரியும். ஸோ 50% எடுத்திருக்கான். அதுக்குரிய ரீசன் வந்து என்னன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரைட்? ஓகே, இப்போ சப்ஜெக்டில் வருவோம், ரைட்? ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன் நினச்சா ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிக்காதீங்க. ப்ரைஸ்னுடைய ஆக்ஷன் மீன்ஸ் அசைவு, சரி? ப்ரைஸ் என்ன மாதிரி அசையுது, ப்ரைஸ் வந்து என்ன மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் என்னது, ப்ரைஸ் ஆக்ஷன், ரைட்? ப்ரைஸ் ஆக்ஷனில் பொதுவாக பாவிக்கக்கூடியது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து சிங்கிள், டபுள், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்சைட் பார், ஒரு ஹராமி, வாட் எவர், ரைட்? 3 ஒயிட் சோல்ஜர், 3 டார்க் கிளவுட்ஸ், இப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஸ்டிக்ஸுக்குரிய டைப்ஸ் ஒவ்வொன்று இருக்குது. ஸோ அதை வந்து மெயினாக பிரிக்கிறது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ். அதே மாதிரி மல்டிபிள் கேண்டில் உங்களுக்கு இன்சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னும் வந்து வரும், ரைட்? அதே மாதிரி ட்ரெண்ட் அனலைஸ் அப்படிங்கிறது, ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ், ரைட்? ஸோ அப் ட்ரெண்டுனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு பிரேக் அவுட்னா என்ன, இல்லை சேஞ்ச் ஆஃப் கரெக்டர்ஸ்னா என்ன, ஒரு மைனர் சிஹெச்ஓசிஹெச்னா என்ன, மேஜர் பிஓஎஸ்னா என்ன, மைனர் பிஓஎஸ்னா என்ன, இப்படின்ட்டு இது ரெண்டுக்குமே வரும், ரைட்? ஃபுல்லாகவே வந்து என்னோட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எஜுகேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்து உங்களுக்கான ரிவ்யூவை வந்து எனக்கு கொடுங்க. நல்லதோ கெட்டதோ என்கிட்ட சொல்லணும், ரைட்? ஒரு வேளை நீங்கள் பேட் ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த பேட் ரிவ்யூ வந்து நான் பார்க்கணும், ரைட்? பார்த்து அதில் இருந்து கரெக்ஷன்ஸ் என்ன நான் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் எடுத்து அதை நான் திருத்தி மறுபடியும் அப்லோட் வந்து பண்ணுவேன், ரைட்? நான் 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நானும் வந்து ஹியூமன், நானும் மிஸ்டேக் வந்து விட்டுருப்பேன், இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ஷனை பண்ணி கொடுத்தேன். ஓகே, குட். ட்ரெண்ட் அனலைஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து என்ன ரூல்ஸ் வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமுக்குரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லோ டைம் ஃப்ரேமுக்குரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆனால் என்ன, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுனா என்ன, ஒரு ரீட்டர்ஸ்னா என்ன, புல் பேக்னா என்ன, த்ரோ பேக்னா என்ன, இப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து டீச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸில் வந்து ஒரு சில பேர், நிறைய பேர் பாவிக்கக்கூடியது வந்து பொலிஞ்ச பேன்ஸ் பாய்ப்பாங்க, ரைட்? அதே மாதிரி மூவிங் எவரேஜஸ், ஆர்எஸ்ஐ, ஃப்ராக்டல், ரைட்? இந்த மாதிரிலாம் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது போக ப்ரீமியம் இண்டஸ்ட்ரிக்கு இண்டிகேட்டர்ஸ் கூட வாங்கி எடுத்து செய்யக்கூடிய ஆட்கள் இருக்குது. ஏஐயில் வந்து யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பர்சனலாக பாவிக்கிறது இல்லை. உங்ககிட்ட ஏஐ பாவிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு ஏஐயால் பர்ஃபெக்டாக ஒரு சார்ட்டை கண்டுபிடிச்சி ஃப்யூச்சரில் இதுதான் நடக்கும்னு செய்ய முடிஞ்சுது அப்படின்ற விஷயத்தை அது செஞ்சுது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டில் இருக்கிற எக்கானமி எல்லாமே குழம்பி போயிடும். எல்லாருமே ஏஐ பாவிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும், சரியா? ஏஐ அப்படின்றது டோமினன்ட் வந்து இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான கஷ்டம், ரைட்? ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதே மாதிரி இஏ யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், ஒரு இஏ வந்து பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாருமே அந்த இஏ கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட் வந்து வேணும். ஸோ இது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நாங்கள் லேர்ன் பண்ணி சொந்தமாக முடிவெடுத்து என்னோட ப்ராபபிலிட்டி எதெல்லாம் இந்த சார்ட்டில் காட்டுதோ அந்த ப்ராபபிலிட்டி பேஸில் நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு, நான் எடுக்கக்கூடிய என் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நான் செய்யக்கூடிய பர்ஃபெக்டான வேலைக்கு தான் வந்து என்ன கிடைக்கும், ப்ராப்பரான ரிவார்டு வந்து கிடைக்கும், ரைட்? அதை வச்சு தான் நான் வந்து ட்ரேடிங்கில் முன்னேறி போக முடியும். இல்லாட்டி அது ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஒரு சில விஷயம் அடுத்தது சென்டிமெண்ட் அனலைஸ். சென்டிமெண்ட் அனலைஸ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டில் வந்து என்ன சென்டிமெண்ட் இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம் பேசிஸில் வந்து மார்க்கெட் வந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து முதலாவது கண்டுபிடிச்சாதான் அதோட சேர்ந்து நாங்கள் வந்து என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். அப்போ புல்லிஷ் சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும், பியரிஷ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பிஹேவியர் அனலைஸ். பிஹேவியர் அனலைஸ்ன்றது 2 டைப்பாக வரும். ஒன்று, ஒவ்வொரு சார்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு XAUSDக்குரிய வாலடைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூரோ யூஎஸ்டிக்குரிய வாலடைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஒரே மாதிரி டிராவல் பண்ணினாலும் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய க்ரௌடினுடைய எமோஷனல் வந்து 2 இடத்துக்கும் வித்தியாசப்படும். அங்கே வாலடைல் கூட இருக்கும், இங்கே வாலடைல் இருக்காது. XAUSD சம்டைம்ஸ் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக புழக்கம் வரும், யூரோ யூஎஸ்டிக்கு அதிகமான புழக்கம் வந்து வராது. இப்படின்னு இருக்க போக்கல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் இந்த உதாரணத்தை நீங்கள் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கிட்டாலும் யூரோக்கு பாவிக்கக்கூடிய வாலடைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜிபிபிக்குரிய வாலடைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய சென்டிமெண்ட் டிஃப்ரெண்ட் வித்தியாசப்படும், யூரோ யூஎஸ்டிக்குரிய சென்டிமெண்ட் வந்து வித்தியாசப்படும். அப்போது அந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து க்ரௌடினுடைய எமோஷனல் வித்தியாசப்படுது, வாலடைல் வந்து வித்தியாசப்படுது, அமௌண்ட் வந்து வித்தியாசப்படுதுன்றதால அந்த சார்ட்டுக்குரிய கேரக்டரும் வித்தியாசப்படும். ரைட், அதுக்குரிய பிஹேவியரும் வித்தியாசப்படும். என்னதான் சார்ட் ஒரே மாதிரி மூமெண்ட்டை கொடுத்தாலும் உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு அப்படின்றதால அதனுடைய ஹேபிட்ஸு அதனுடைய பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டில் முடியும். ரைட். ஸோ அடுத்த விஷயம் இருக்குது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ். ஒரு ரீட்டைலர் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ரைட்டா. ஒரு ரீட்டைலர் பிஹேவியர் வந்து எனக்கு முதலாவது பயம் இருக்குது, நான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இருப்பாங்க. இல்லை ஆசையில் போய்த்து ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு ரைட் என்ன பண்ணுறது, நிறைய அமௌண்ட்டை போட்டு உள்ள ட்ரேடில் அடிச்சுட்டு இந்த மாதிரி லொஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பிரேக் அவுட்டை கண்டுபிடிச்சோன்னைக்கும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பை சைடோ செல் சைடோ போடான்னு உள்ள பாயக்கூடிய திறமைகள்லாம் யார்கிட்ட இருக்கும், ஒரு ரீட்டைலர் ட்ரேடர்கிட்ட வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து செய்யவே கூடாத வேலைகள். சரியா. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன இருக்கும், ஒரு பிரேக் அவுட்டை கண்டா வந்து உடனே சேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவார், ஓவர் ட்ரேட் பண்ணுவார். இன்றைக்கி நான் லொஸ் பண்ணிட்டேன், விட்ட அமௌண்ட்டு நான் எப்படியாச்சும் நான் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஓவர் ட்ரேட் பண்ண ரெடி ஆவார். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய பழக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு வரப்போகல ஸ்டாப் லாஸ் கீழே வச்சிருக்காருன்னு வைங்க, அதை மெதுவாக எடுத்து கீழே 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 அப்படியே வச்சுட்டே வர்றது. இந்த பழக்கம் ரீட்டைல் ட்ரேடர்ஸில் இருக்க. ஒரு நாள் இந்த வேலை வந்து செய்யக்கூடாது. ட்ரேட் பண்ணுவாங்க வித்தவுட் கன்ஃபர்மேஷன், எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. டிரெக்டாகவே வந்து மார்க்கெட் என்ன பை போகணும் இல்லை செல் போகணும், அவ்வளோதானே. ஸோ மார்க்கெட்டில் பை சைடு ஒன்று போகும், இல்லை செல் சைடு ஒன்று போகும். அப்போ ஏதாச்சும் ஒன்று ட்ரேடை வந்து பண்ணிடலாம். ரைட். எதுவுமே இல்லாமல் சும்மா போய்த்து ட்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் மார்க்கெட்டில் இருந்து அமௌண்ட் எடுக்கணும்னு ஆசையில் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ட்ரேட் அடிப்பாங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. 2 ட்ரேட் லொஸ் ஆகிட்டு நான் லொஸ் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓவர் ட்ரேட் வந்து அடிக்கிறது, ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறது, போட்ட அமௌண்ட் எடுக்க பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யவே கூடாது. இந்த அவ்வளோ பிஹேவியரும் யார்கிட்ட இருக்கும்னா ரீட்டைலர் ட்ரேடர்கிட்ட வந்து கட்டாயம் இருக்கும். இன்ஸ்டிடியூஷன் அப்போ என்ன பண்ணுவான், இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணக்கூடிய வேலைன்னா ஒரு பிரேக் அவுட் கிரியேட் பண்ணுற மாதிரி ரிவர்சல் கொடுப்பாங்க, அப்போ ஃபேக் அவுட். சரியா. லிக்யூரிட்டியாக ஹண்ட் பண்ணுவாங்க. எப்படிலாம் சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் லிக்யூரிட்டி ஹண்ட் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து லிக்யூரிட்டி ஹண்ட் பண்ணும். திஸ் இஸ் த பிளேஸ். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் இதுக்குரிய இடத்த நான் சரியாக பிடிச்சிட்டு இதில் வந்து எனக்கு வந்து ஹிடன் டிமாண்ட் ரைட், ஹிடன் டிமாண்ட் வந்து இருக்குது இப்படின்னு நான் இதை ஃபைன் பண்ணி நான் எடுத்துகிட்டு ஒரு பெர்ஃபெக்டாக வந்து நான் ஐடியாவை போட்டு நின்றேன் அப்படின்னு சொன்னால் ரைட், ஓகே, குட் பிளேஸ். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் போகுன்றது என்னோட ஐடியாவாக இருந்தால் இதை நான் வந்து நிற்கலாம். இதில் போய்த்து எனக்கு ஸ்டாப் லாஸுக்கு லிக்யூரிட்டி அடிக்கிறது அது இன்ஸ்டிடியூஷனோட வேலைன்னு விடலாம். எல்லா இடத்துலையும் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிப்பாங்க, எல்லா இடத்துலையும் விக் அடிப்பாங்கன்னா ஒருத்தரும் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. புரியுதா. அப்போது எல்லா இடத்துலையும் வந்து இந்த லிக்யூரிட்டி ஹண்ட் நடக்காது, ஒரு சில இடத்துல நடக்கும். அந்த இடத்துல நம்ம அலர்ட்டாக நிற்கணும். சரியா. அதே மாதிரி அக்யூமுலேஷன் பண்ணுவாங்க, அமைதியாக போகும். மார்க்கெட் வந்து எந்த மூவ்மெண்ட்டும் கொடுக்காம மெதுவாக வந்து ஏதோ ஒரு சைட் போகும், இல்லை சைட்வைஸ் போகும். ரைட். மெதுவாக போய்த்து ஏதாவது ஒரு இடத்துல போய்த்து ஃபேக் அவுட் கொடுத்துட்டோ, இல்லை விக்கு ஸ்வீப் அடிச்சிட்டோ, இல்லை பேங்க் ட்ராப் அடிச்சிட்டோ, லிக்யூரிட்டியை ஹண்ட் பண்ணிட்டோ, ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸை கொடுத்துட்டோ என்ன பண்ணுவான், ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ரைட். அப்போ அதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடியது இன்ஸ்டிடியூஷனோட பிஹேவியர். அப்போ அதுக்கு தேவையான அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது இன்ஸ்டிடியூஷனோட பிஹேவியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ரீட்டைலர் வேலையை செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி லிக்யூரிட்டி கான்செப்ட் எங்கே இருக்கும், ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸில், ப்ரீவியஸ் டேயோட ஹையஸ்ட் லோஸில், ஒரு ப்ரீவியஸ் வீக்கினுடைய ஹையஸ்ட் லோவில். ரைட். இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல லிக்யூரிட்டி வந்து இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரைட். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் இந்த லிக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கும். அடுத்தது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள். மூளை எப்போவுமே என்ன பண்ணணும்னா கம்ஃபர்ட் ஜோனை தேடி தான் ஓடும். அது மூளையிட பழக்கம். நான் வந்து கம்ஃபர்ட் ஆகிக்கிறேன் இப்படின்றதுக்காக மூளை என்ன பண்ணணும்னு சொன்னால் அமைதியாக இருக்கும்.
சரியா? ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு ஓடுனா வந்து எனக்கு டயர்ட கொண்டு வந்து தரும். கரெக்ட்டா? வில் பவர யூஸ் பண்ணி நான் வந்து இந்த விஷயத்த செஞ்சு தான் முடிக்கணும் அப்படின்றது ட்ரை பண்ணி நம்ம தான் செய்யணும். மூளைக்கு அந்த பயம் வந்து கட்டாயமே இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ஹியூமன் எமோஷன்ஸ வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டி வரும். இந்த ட்ரேடிங்குள்ள நீங்க வரும்போது. பிகாஸ் உங்களுக்கு ரூ. 1000 அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டா இல்லாட்டியும், கஷ்டப்பட்டு உழைச்சவனுக்கு அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது பெரிய ஒரு பெறுமதியா தான் விளங்கும். ஓகே? ரைட். ஹியூமன் சென்டிமென்ட். பேனிக்கு, ஃபியர், கிரீடு, ஹோப். சரி? இந்த ஆசையில போய் விழுறது. ஒரு நாளைக்கு $10 உங்களால ட்ரேட் பண்ண இயலும் அப்படின்னா, மாசம் முடிய $300 ஒரு $90,000 நீங்க சம்பாதிச்சுருவீங்க இப்படின்னு காட்டுனோனே, ஓ! இது லேசான வேலையா இருக்கே! இப்படின்னு தான் முதலாவது மனசு சொல்லும். ஆசை காட்டி பிசினஸ் செய்யலாம். பட் ஆசை காட்டி வந்து பணக்காரன் ஆகுறது கஷ்டம். 2மே வந்து டிஃபரெண்ட். ஏன்னா பணக்காரன் ஆகணும் அப்படின்னா, அதுக்கான ஹேபிட்ஸ வந்து பில்டப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து கட்டாயமே வந்து வரும். ரைட்? ஸோ மனுஷனுக்கு இருக்கக்கூடியது பயம் இருக்கும். ரைட்? ஒரு பதற்றம் இருக்கும். அதே மாரி ஆசைப்படுவான். ஒரு சின்ன அமௌண்ட்ட போட்டு பெரிய ப்ராஃபிட்ட வந்து எடுக்க இயலும் அப்படின்னு காட்டுனோனைக்கு முதலாவது ஆசைப்படுவான். ரைட்? இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு, சல்லி வருதுன்ட்டு நான் எக்ஸாக்ட் ஆகக்கூடாது. சல்லி போச்சுதுன்ட்டு பயப்படவும் கூடாது. நடுநிலையில உங்களோட மைண்டையும், மென்டல் ஹெல்த்தையும் வந்து நடுநிலையில வைப்பீங்களா இருந்தா, இந்த ட்ரேடிங்ல வந்து உங்களோட எமோஷன் வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ண கூடாது. ரைட்டா? எமோஷன வந்து உங்களோட பிரைன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னா, நீங்க ட்ரேடிங்ல ஒரு ஸ்டெப் வந்து மேல போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, இந்த மார்க்கெட்ல புழங்கக்கூடியது எல்லாமே அமௌண்ட்டு. அமௌண்ட்டோட ஒரு வகையில மறைமுகமா தொடர்புல இருக்கும் வந்து எமோஷன்ஸ். ஸோ எமோஷன கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா, நீங்க பணத்த கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருவீங்க. ரைட்? திஸ் இஸ் இட். ஸோ பிஹேவியர் அனலைஸ் அப்படிங்கிறது விளங்கியிருக்கும். மேக்ரோ அனலைஸ் அண்ட் மைக்ரோ அனலைஸ். சரி? மைக்ரோ அப்படிங்கிறது வந்து சிம்பிள். ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலுங்க. சரி? இல்லாட்டி ஒரு புதுசா ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. ரைட்? இல்ல ஒரு அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்கான், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு அடிக்க போகுது. இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்ல நடக்க போகல இந்த 2 விஷயமும் உள்ளார வரும். சரியா? ரைட். இப்ப பார்த்துடலாம் என்னன்னு. மேக்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றைய நாள் டெய்லி பேசிஸினுடைய டைரக்ஷன் அப்படின்னு வச்சு விளங்கிக் கொள்ளுங்க. ரைட்? சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன ஐடியா பண்றான் அப்படிங்கிறது. இப்ப நிறைய பேர் ஐடியா பண்றான், இன்றைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல தான் போகுது. நியூஸ் வந்து கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல தான் போகுதுன்ட்டு ஒரு 75% வந்து கெஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்ப எல்லாருமே பை போறான்னு வச்சுக்கலுங்க. அப்ப மார்க்கெட்ல 25% தான் செல்லர்ஸ் இருக்காங்க. 75% பையர்ஸ் இருக்காங்கன்னா, மார்க்கெட் வந்து புல்லி சைடுக்கான ஆப்ஷன்ஸ வந்து குடுக்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டீஸ் குடுக்கும். ரைட்? அமௌண்ட் சம்மந்தப்படுது, இதுக்கு ஆட்கள் இல்ல, எங்க பிரிஞ்சு போறது அது எல்லாத்தையும் விடுங்க. மார்க்கெட் மேல போகும்னு எல்லாரும் கெஸ் பண்ணினா, வாட் வில் ஹேப்பன்? மார்க்கெட் மேல தான் போகும். சரி? இது வந்து கிரவுட் பையர்ஸ். அதே மாரி பிஹேவியர் இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் பிஹேவியர் சொல்லியிருப்பேன் இல்லையா? லிக்விடிட்டி ட்ராப் பண்றது, பேங்க் ட்ராப் அடிக்கிறது, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றது, ஈக்குவலைஸ், ஈக்குவல் லோஸ்ல வந்து ஸ்வீப் பண்றது, கிராப் பண்றது, லிக்விடிட்டி பில்டப் பண்றது, வாய்டு பண்றதுன்ட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிடுவாங்க. சரியா? அதே மாரி மைக்ரோ அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல லிக்விடிட்டிய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. மார்க்கெட் வந்து ட்ராப் அடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. விக் அடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட்டா? ஒரு ஸ்வீப் பண்ணுது, ஈக்குவல் ஹைஸ வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அது உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸா இருந்துரும். உங்களுக்கு நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத ரிஸ்க்க பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல என்ன பண்ணலாம்? சர்வைவல் பண்ணிரலாம். புரியுதா? ரைட். இப்போ மேக்ரோக்குள்ள வருவோம். மேக்ரோ வந்து என்ன இருக்கும்னா, நியூஸஸா இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் நியூஸஸா இருக்கும். பெரிய அமௌண்ட் புழங்கக்கூடிய இடங்களா இருக்கும். சரி, சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸா இருக்கலாம், இல்லாட்டி இன்ஃப்ளேஷன், ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மென்ட், என்எஃப்பி, நியூஸு, ரைட், ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு. சரி, கண்ணாடி போட்ட அப்பா ஒரு ஆள் வந்து குட் ஆஃப்டர்நூன் வரலையா? அது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், எஃப்ஓஎம்சி, சிபிஐ, ரைட்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து மெக்ரோ அனலைஸுக்குள்ளுக்கு தான் வந்துரும். அப்போ நியூஸ் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியோ, 10 நிமிஷம் பின்னாடியோ போயிட்டு நாங்க ரெடி ஆகிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, நியூஸ் ட்ரேட்ல நம்ம மாட்டாம, நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அமௌண்ட் வந்ததுக்கப்புறம், நம்ம போயிட்டு இன்ஸ்டிடியூஷனோட ஜாயின் பண்ணிக்கொள்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் நியூஸ் வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு இல்லாட்டி 1 செகண்டுக்கு முன்னால நீங்க போயிட்டு பை சைட்ல அடிச்சீங்கன்னா, டபுள் சைட்ல உங்களுக்கு விக் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கஷ்டம். அப்ப நம்முடைய அமௌண்ட் தான் லாஸ்ட் ஆகுது. நீங்க வந்து நியூஸ் வர்றதுக்கு முன்னால செல்லிங் ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க. பைக்கு மார்க்கெட்ட ஏத்திட்டான் அப்டின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் லாஸ். அப்ப என்ன பண்ணணும்? நியூஸ் ஒரு ட்ரிவன் குடுக்கட்டும். ஒரு டிரைவ் வந்து குடுக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு, ரீட்ரேஸ்மென்ட்க்கு கட்டாயமே வந்து மார்க்கெட் வந்து வரும். லிக்விடிட்டி வாய்ட் அடிச்சா வந்து 50% வரும். இம்பேலன்ஸ் விட்டா அட்லீஸ்ட் அத ஃபில் பண்ண வரும். அப்ப ரிட்டர்ன் வரும்போது தான் என்ன பண்ணணும்? நம்ம உள்ளார போகணும். இப்போ ஒரு உதாரணம் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா,
நான் வந்து ஃபோவர்ஸ் சார்ட்டில் விடுறேன். முதல்ல சார்ட்டை ஃபுல்லாக டிலீட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த மார்க்கெட் இப்படி இருக்கும்போது எனக்கு இது ஒரு குட் சப்ளை பாயிண்ட் இல்லையா? இந்த இடம் வந்து எனக்கு மார்க்கெட் வந்தால் என்ன பண்ணலாம், சப்ளைன்னு நான் ரெடி ஆகிட்டு இருப்பேன். பட் என்னாச்சு, ஒரு கேண்டில்லையே என்ன பண்ணிட்டான், பிரேக் அவுட்டு. அப்படி பிரேக் அவுட் ஆனால் அப்படியே ஓடிடுவானா, ஓட மாட்டான். அது என்ன பண்ணும், திரும்ப ரிட்டர்ன் வந்து எடுக்கணும், எடுத்துட்டு தான் ஓடணும். ரைட்டா? எப்போவுமே மார்க்கெட் வந்து இந்த வேலையை தான் பண்ணும். ஓடிட்டானேன்ட்டு நம்ம போய் ரீட்டைலர் மாதிரி இங்கே எமோஷனை போட்டு பாயிறது கிடையாது. ரிட்டர்ன் வர விட்டு ஏதாச்சும் ஒரு இடம் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, H1ல் பார்த்தோன்னா எஸ் இந்த அடிக்குது பாயிண்ட். இது வந்து ஹிடனாக ஆக்ட் ஆகிறதுக்குரிய நிறைய சான்சஸ் வந்து கொடுக்கும். சரி, அப்போ 2 விஷயம் கண்டுபிடிச்சேன், பிரேக் அவுட்டு, இது வந்து ரீடெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளார செக் பண்ணும். ஓகே, குட் பாயிண்ட். இதில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், எனக்கு இந்த எந்த ஹையஸ்ட்டு போச்சுதோ அந்த ஹையஸ்ட்டை வந்து ஈஸியாக உடச்சிட்டு போகணும் அப்படின்றது எனக்கான ஐடியாவாக இருக்கும். இந்த ட்ரேடு வந்து நான் எடுக்கலை, ஏன்னா இந்த சிஸ்டம் எல்லாம் டெவலப் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வேறு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ட்ரேடை வந்து பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து இப்படி அடிச்சிங்கன்னா 1:27 வரைக்கும் இன்றைய நாள் போயிருக்கு. இப்படி வைங்க 1:20 இட்ஸ் ஓகே. ரைட்டா? அப்போது உடச்சிட்டு போகுதுன்ட்டு நான் போய் பாயக்கூடாது, ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் போகணும். அப்போ நியூஸில் ஓடுதுன்ட்டு நான் போகக்கூடாது, நியூஸ் முடிஞ்சு அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு உள்ளே போகணும். ஐடியா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்குரிய இடத்துக்கு வந்துடுவீங்க, சைக்காலஜியாக வந்து வந்துடுவீங்க. அதே மாதிரி மைக்ரோ அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணானா இல்லையா, உடைச்சானா, ரீடெஸ்ட் அடிச்சானா இல்லையா, கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததா இல்லையா, கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இந்த இதுக்குள்ள இருக்குது, இந்த இருக்குது. ரைட், இந்த ட்ராப் அடிச்சினால அப்போ புல்லிஷில் முடிஞ்சிட்டுல, அடுத்த கேண்டில் வந்து நான் உள்ளே போகலாம். இல்லை நான் வந்து இதுக்குள்ளே நான் எஃப்இஜி கண்டுபிடிக்க போகிறேன், ரைட், எஃப்இஜி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு எஃப்இஜி. ஸோ இது வந்து ஃபில் பண்ணி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து மார்க்கெட் வந்து வேலை போகும். ரைட், இல்லை எனக்கு வந்து இது வந்து இம்பேலன்ஸை வந்து எகெயின் ஃபில் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு மார்க்கெட் இதுலேருந்து மேலே போகும். இப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு உள்ளார போகலாம். இது வந்து மைக்ரோ. சரி, இல்லை இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்க்குறது இல்லை. லோவர் டைம்ஸ்ன்றது நாங்கள் யூஸ் பண்ணுறது M30, M15 இந்தந்த விஷயங்களை தான் என்ன பண்ணுவோம், லோவர் டைம் ஃப்ரேமை வந்து பார்த்துக்கிடுவோம். கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இன்னும் சின்ன டைமுக்கு வந்து உள்ளார போகும். ரைட், இன்ஸ்டிடியூஷன் பேஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வீக்லி பேசிஸ் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனோடது. சரி, ஒரு ரியல் ட்ரெண்டு வீக்கில் தான் காட்டும், டெய்லியில் காட்டாது. சரி, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணுங்கள். மைண்ட் செட் என்னோடது இதுதான், என்னோட புரிதலுக்கு உட்பட்டு. ரைட், இந்த சிஸ்டமை நான் பில்ட் பண்ணது, இந்த மார்க்கெட் வந்து என்னோட புரிதலுக்கு உட்பட்டு எனக்கு எந்த ஐடியாஸ் எல்லாம் தோணுச்சுதோ இந்த ஐடியாஸுக்கு உட்படுத்தி, அதே மாதிரி எஸ்எம்சி, ஐசிடி, ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த பேங்க் ட்ராப்பு, ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு இப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றாக்கி ஒரு 4 ஸ்டெப்பில் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட பர்சனல் ஐடியாவுக்கு. மார்க்கெட்டில் என்ன தான் ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வந்தாலும் இந்த 4 ஸ்டெப்புக்கு தான் ராசா நீ வரணும் இப்படின்றதுக்காக எந்த புரிதலுக்கு உட்பட்டு மார்க்கெட்டை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த அண்டர்ஸ்டாண்டை தான் உங்களுக்கு ரீப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ரைட், இப்போ அனலைசிங் இந்த மெத்தட் வந்து முடிஞ்சது. ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவா இருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, பேங்க் மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. வைக்ஆஃப் தியரி, அதே மாதிரி ஏலியட் வேவ் தியரி, ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸு, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸில் வச்சுருப்பாங்க. பேட்டர்ன்ஸுக்குள்ளே வரும், தியரிக்குள்ளே வரும், முறைமைக்குள்ளே வரும், ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரும். விளையாட்டு இதை யூஸ் பண்ணி நீ வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முறைமை. ரைட்டா? ஏலியட் வேவ் தியரியை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து நீ எடுத்துக்க முடியும். பவர் ஆஃப் 3 AMD, அதாவது வைக்ஆஃப் தியரி, இதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு முறைமை. ஓகே, ஸ்ட்ராட்டஜி. ரைட்டாக பார்க்கலாம். தியரின்னு பார்க்க போகல AMD, அதாவது அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இல்லை கன்சோலிடேஷன் இப்படியே ஓடிட்டுருக்கும். ரைட், அதாவது வைக்ஆஃப் தியரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏலியட் வேவ் தியரி அப்படிங்கிறது 1 2 3 4 5 ABCன்னு வரும். அதாவது ட்ரெண்டை ட்ரா பண்ணி ட்ரெண்டு திரும்பி பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட்டில் உள்ளே போகணும் இப்படின்ற ஐடியா தான் இந்த ஏலியட் வேவ் தியரி. அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி இருக்குது, சாரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எஸ்எம்சி கன்செப்ட், ஐசிடி கன்செப்ட், ப்ரைஸிங் பேட்டர்ன். ரீட்டைலர் மெத்தட்ஸில் வந்து ப்ரைஸிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது, பேங்க் மேனிப்புலேஷன், பேங்க் ட்ராப், மார்க்கெட் மெக்கானிக்ஸ், மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல்ஸ் வந்து இப்படி எல்லா ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸும் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம்.
பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பிரைஸினுடைய மூவ்மெண்ட்டை ரீட் பண்ணக்கூடிய ஒரு வழி. கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டை ரீட் பண்ணக்கூடிய ஒரு வழி. எப்படி ஆன லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சொல்ல அமைச்சு, சொல்லு நிறைய சேர்த்து ஒரு வசனம் அமைச்சு நீங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் கதைக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மார்க்கெட் இங்கே தான் போகுது, இதுதான் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு கெஸ் பண்ணி அந்த சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ப்ரைஸ் ஆக்ஷன். நல்லா விளங்குது? ரைட். இப்போ வரும். சரி, ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ள என்ன வரும்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் தனியாக ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆகிக்கும்போது கேண்டில் ஸ்டிக்ஸாக இருக்கும். 10-15 கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்படியே சேர்ந்துட்டு வரும்போது ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்கும். அந்த ட்ரெண்டு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும். ஐடியா விளங்கிட்டு? சரி. ஸோ இந்த மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளுக்க சரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 3 டைப் தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். சைட்வேஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, கன்சோலிடேஷன் சொல்லுவாங்க, அக்யூமுலேஷன் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கலுங்க. பாக்ஸுன்னுவாங்க, ரெக்டாங்கிள்னுவாங்க, ரேஞ்சுன்னுவாங்க, எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சரி, ஒரே இடத்துக்குள்ளுக்க மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் ஒரே இடத்துக்கு லயிக்கிறதுக்கு பேர் ரேஞ்ச். சரியா? ரைட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓகே. அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, சப்போர்ட்டுங்கிறது எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். ஃப்ளோர்னு நினச்சிக்கலுங்க. ரெசிஸ்டன்ஸுங்கிறது மேலே இருக்கும். ஒரு போலை மேலே தூக்கி வீசினா மேலே போய் பட்டு கீழே வரும், கீழே தூக்கி அடிச்சோன்னா கீழே போய் பட்டு மேலே வரும். இதே மாதிரி மார்க்கெட்டும் இந்த ஆக்ஷனை வந்து கொடுத்துக்கும். அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்பை 2ஆக உடைக்கலாம். எப்படின்னு சொன்னால் ஃபுல் பாடி கேண்டில் அண்ட் 50% பாடி கேண்டில் இப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதாவது எனி கைண்ட் ஆஃப் ரிவர்சல் கேண்டிலாக டிசைன் பண்ணி உடச்சிட இயலும். ரைட். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்னோட கோர்ஸில் வந்து நான் தெளிவாக பேசியிருப்பேன். ரைட். ஏதாவது எனி கைண்ட் ஆஃப் ரிவர்சல் கேண்டில் வந்தால் அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா எடுக்கலாம். சரி, அதே மாதிரி QML, QMR அப்படின்னு சொல்லிட்டு என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவோம்? ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் போகிறது, ஒரு ஹையஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் அடிக்கும், ரிட்டர்ன் வரும். அப்போ பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன், கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், எண்ட் என்ட்ரி இப்படின்னு ஒரு செட்டப் வந்து இருக்குது. புல் பேக் அண்ட் தி த்ரோ பேக் இப்படின்னு ஒன்று விஷயம் வந்து இருக்குது. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் என்னது? ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த விஷயம், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு கொஞ்சம் உள்ளார போய்த்து என்னது எஃப்இஜி கேப் இருக்கா, இம்பேலன்ஸ் மூவ் கொடுத்துருக்கா, இதை வந்து நான் செக் பண்ணேன்னா இதுக்கு பேர் என்னது? எஸ்எம்சி கன்செப்ட். ரைட். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஹெட் ஆகி வரும். நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு 3 என்னது? அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ் இருக்கும். ரைட். புல்லிஷ் ஸ்ட்ரக்சர், பியரிஷ் ஸ்ட்ரக்சர். ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீவியஸில் இருக்கிற ஒரு லோவோ இல்லை ப்ரீவியஸில் இருக்கிற ஹையஸ்ட்டை வந்து ஒப்போசிட் டைரக்ஷனில் கட் பண்ணால் அது வந்து சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். சிஹெச்ஓசிஹெச்சுக்கு தெளிவான பேர், ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வச்ச பேர் என்னென்னா, பழைய பேர் ட்ரெண்ட் ரிவர்சல். இதுக்கு பேர் தான் என்னது? சேஞ்ச் ஆஃப் கரெக்டர்ஸ். ரைட். அதே மாதிரி விக் அடிச்சுட்டு வரக்கூடிய இடங்கள், லிக்யூரிட்டி ஹண்ட்டு, லிக்யூரிட்டி ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு, ரைட். லிக்யூரிட்டி கிராப்பு அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் இல்லையா? அந்த விஷயம் எங்கெல்லாம் நடக்கும்? ப்ரீவியஸ் டேயோட ஹையஸ்ட் லோ, இல்லை ப்ரீவியஸ் வீக்கோட ஹையஸ்ட் லோ, இல்லாட்டி ட்ரெண்டோட ரிவர்சல் பாயிண்ட் திரும்பின இடங்கள், ரைட். ஒரு ஸ்விங்கோட ஹையஸ்ட் அண்ட் லோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணுவான்? ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்குரிய பாசிட்டிவ் வந்து கட்டாயமே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் வந்து விக்கு போய் அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொன்னால் வந்து அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் பிளாக்காக கண்டுபிடிப்பீங்க. எந்த கேண்டில் தான் எனக்கு வந்து லாஸ்ட்டு பெண்டிங் ஆர்டர்ஸை விட்டுட்டு போச்சுது, ரைட்டா? எந்த கேண்டில் எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஆர்டர்ஸை வந்து பெண்டிங் ஆர்டர்ஸாக வந்து இருக்குது, இன்ஸ்டிடியூஷன் வர்றது எந்த கேண்டில் இப்படின்றத கண்டுபிடிச்சான்னா அதுதான் வந்து எனக்கு ஆர்டர் பிளாக்காக வந்து ஆக்ட் ஆகும். இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டி உள்ளே இருந்துச்சுன்னா பெரிய பெரிய கேண்டில்ஸை வந்து உருவாக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பிக்கு கேண்டில் வரும், பெரிய கேண்டில் வரும். பெரிய கேண்டில் வந்தால் வந்து எஃப்இஜி கேப் வரும். இந்த இடத்துல நாங்கள் பெரிய கேண்டில் வரும், வந்திருக்கா? முதல்ல லிக்யூரிட்டி ஹண்ட் பண்ணால், அதுக்கப்புறம் புல்லிஷில் பெரிய கேண்டில் ஏற்றினா, அப்போ எனக்கு இந்த இடத்துலையும் எனக்கு கேப் இருக்குது. கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் வரும். வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ திஸ் இஸ் தி ஏரியா, ரைட்டா? அப்போ உங்களுக்கு இம்பேலன்ஸை கண்டுபிடிச்சி எஃப்இஜியை கண்டுபிடிச்சி உள்ளே போக தெரியும். உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சரோட எலைன் ஆகிட்டு, ஹையர் டைம் ஃப்ரேமோட எலைன் ஆகிட்டுன்னா பெட்டர் வே டு என்டர் த மார்க்கெட். எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் செக் பண்ணுவோம், என்னென்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன். பை பண்ணக்கூடிய இடமும் செல் பண்ணக்கூடிய இடமும் வந்து சரியாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் என்னது?
என்ன பேர்? எஸ்எம்சி கன்செப்ட். இந்த எஸ்எம்சி கன்செப்டுக்கு டைமிங்கை கொஞ்சம் சேர்த்து எட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஐசிடி கன்செப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், லிக்விடிட்டி எங்கே ஹண்ட் பண்ணுறான்னு தெரியும், சரியா? அதே மாதிரி ஆர்டர் பிளாக் எங்கே வருதுன்னு தெரியும், உங்களுக்கு எஃப்இஜி இம்பேலன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், இருக்கிற இடம் டிஸ்கவுண்டா ப்ரீமியம் ஜோனான்னு தெரியும், ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் லண்டன் ஸ்டேஷனில் இருக்கீங்களா, ஏசியா ஸ்டேஷனில் இருக்கீங்களா, என்ஒஎஸ்சியில் ஏஎம் ஸ்டேஷனில் இருக்கீங்களா, பிஎம் ஸ்டேஷனில் இருக்கீங்களான்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கன்செப்டுக்கு பேர் தான் என்னது? ஐசிடி கன்செப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னென்ன? ஒன்று அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ். இதில் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னா ஹையர் லோ கொடுக்கும், டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னா லோவரில் லோ ஹைஸ் வந்து கொடுக்கும், சைட்வேஸ் போகுதுன்னா ஒரு ரேஞ்சாக இருக்கும். சைட்வேஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சைட்வேஸ் போச்சுன்னா வெயிட் பண்ணி அதுக்கான அனலைஸ் எப்போ எங்களுக்கு ட்ரெண்டோட மேட்ச் ஆகுதோ இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமோட எப்போ லைன் ஆகுதோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து தான் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஓகே மார்க்கெட் இங்கே தான் போகுது அப்படின்றதுக்கான டெசிஷனை வந்து எடுத்துகிட்டு ஒரு சைடில் வந்து நிற்போம், ரைட்? லிக்யூரிட்டியை பற்றி என்ன தெரியும்? லிக்யூரிட்டி ஹண்ட் எங்கே நடக்கும், விக் எப்படி அடிக்கும், எந்தெந்த இடத்துல அடைக்கும், ரைட்? ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் லோ, ப்ரீவியஸ் டேயோட ஹைஸ், ப்ரீவியஸ் டேயோட லோ, பிடிஹெச் ப்ரீவியஸ் மந்தோட ஹையஸ்ட் லோ, பிஎம்னு சொல்லுவாங்க, ரைட்? பிடிஹெச்ன்றது ப்ரீவியஸ் டே ஹை, பிடிஎல்ன்றது ப்ரீவியஸ் டே லோ. அதே மாதிரி பிடபிள்யூன்னு போட்டோம்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, ப்ரீவியஸ் வீக்கோட லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை, ப்ரீவியஸ் மந்தினுடைய லோ, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்கு. லிக்யூரிட்டி ஹண்ட் வந்து இந்த விஷயத்துக்காக நடக்கும். லிக்யூரிட்டி ஹண்ட் நடந்து முடிஞ்சுது, விக் அடிச்சு முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன தேடுவேன்? நான் வந்து எந்த ஆர்டர் பிளாக் எனக்கு பெர்ஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத தேடுவேன். அந்த ஆர்டர் பிளாக்கு எனக்கு இம்பேலன்ஸோட கிரியேட் ஆகிருக்கான்னு தேடுவேன், ரைட்? லிக்யூரிட்டி வாய்டு கொடுத்துருக்கா, இம்பேலன்ஸ் கொடுத்துருக்கா, எஃப்இஜி கேப் கொடுத்துருக்கா, பிபிஆர் கொடுத்துருக்கா, இதெல்லாம் வந்து பார்க்கணும். பார்த்து ஒரு இடத்த பிடிச்சேன்னா நான் பிடிச்ச இடத்துல எனக்கு வந்து இது ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன் வந்து எனக்கு இருக்குதா, ரைட்? 50% மேலே இருக்குதா, 50% கீழே இருக்குதா, அதே மாதிரி டிடிஓ ட்ரூ டே ஓப்பன் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவனிச்சிட்டேன் அப்படின்னா, ரைட்? கில் ஜோன் டைமிங்கில் ஏசியா டைம் வந்து நான் ஃபுல் ஆஃப் லிக்யூரிட்டியாக பார்க்க போகிறேன் அப்படின்னா யூவிஷ் உங்களுடைய வியூ பாயிண்ட் எதுவோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க. லண்டன் கில் ஜோனில் என்ட்ரியா இல்லை நியூயார்க்கில் என்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏசியா வந்து ஃபுல் ஆஃப் லிக்யூரிட்டி தாராளமாக ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு எதுவுமே இல்லை, சரி? கில் ஜோனை வந்து ஏசியா பிரேக் அவுட் வச்சுதா வைக்க இல்லையா, இல்லை ஏசியாவை வந்து ஹையஸ்ட்டை டச் பண்ணால் இல்லாட்டி லோவஸ்ட்டை டச் பண்ணால் உள்ளார இருக்கும், இல்லை அதை எக்ஸ்பேன்ஷன் அடிச்சுட்டு வெளியே போகும் அப்படின்ற ஐடியாலாம் ஜென்ரேட் பண்ண வேண்டியது யுவோவிஷ். மார்க்கெட் என்ன பண்ணுதோ அந்த மூமெண்ட் தான் கொடுக்கும். நான் எது நினைக்கிறேனோ அதை வந்து மார்க்கெட் செய்யாது, மார்க்கெட்டு என்ன நினைக்குதோ அதை தான் வந்து நான் செய்யணும், ரைட்டா? ரெண்டு வித்தியாசத்தையும் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. நியூயார்க் ஸ்டேஷனில் ஏஎம் ஸ்டேஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பிஎம் ஸ்டேஷனில் இருக்கிறது வந்து லோ வால்யூமில் இருக்கிறதால அவாய்ட் பண்ணுறது குட் ஐடியா, பெட்டர் ஐடியான்னு சொல்ல மாட்டேன், ரைட்? நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஒரு டைமிங் ஆட் பண்ணி, சரியா, ரைட்? ஸோ அதை லிக்யூரிட்டி கிராப் எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் வந்து என்னது? ஐசிடி கன்செப்ட், ரைட்? ஸோ ப்ரைசிங் பேட்டர்ன் அப்படின்னு அடுத்தது வரும். வாட் இஸ் ப்ரைசிங் பேட்டர்ன், ரைட்? இன்னும் நீங்கள் டபிள்யூ பேட்டர்னில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எம் பேட்டர்ன் பார்க்குறீங்களா, டபுள் டாப் டபுள் பாட்டம் பார்க்குறீங்களா, ஹெட் அண்ட் ஷோல்டரை பிடிச்சி ட்ரேட் பண்ணுறீங்களா இப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல இயலாது. ஒர்க் பண்ணாதுன்னு சொல்ல இயலா. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது, தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்மேஷன் கொடுக்குது, எந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் கொடுக்குது, எதில் டபிள்யூ பேட்டர்ன் வந்து வருது அப்படின்றத பொறுத்து டிசிஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில இடத்துல வேலை செய்யும், ஒரு சில இடத்துல வேலை செய்யாது. ஒரு சில இடத்துல எஸ்எம்டின்னு பார்ப்போம், ரெண்டு சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணி விட்டு எஸ்எம்டின்னு பார்ப்போம். ஒரு சில இடத்துல வந்து எஸ் திஸ் இஸ் த டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சில இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரை வந்து இன்வெர்ஸாக கிரியேட் பண்ணாலோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனை கொடுத்தாலோ இந்த இடத்துல வரக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி நான் ட்ரேடை வந்து என்ட்ரி அடிப்போம். அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு மறந்து க்ளோஸ் ஆகக்கூடாது, ரைட்? அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் தர இல்லைன்னா அந்த ட்ரேடை எடுக்காமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது, அவாய்ட் பண்ணுறது, ஒமிட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ரீட்டைலர் பேட்டர்ன்ஸ் தான் வந்து இப்போ சொன்ன ஃபார்மேஷன் எல்லாமே. இன்ஸ்டிடியூஷனல் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது, வாங்க என்னன்னு சொல்லி உள்ளே பார்க்கலாம். ரீட்டைலர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, எது? ஃப்ளாகு, ஃப்ளாட்டு,
ரைட். அதே மாதிரி ட்ரையாங்கிளில் வந்து சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், அதே மாதிரி ஒரு சைடால் வரும் அந்த ட்ரையாங்கிள், ரைட். இப்போ பீனட்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. சரி, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த முக்கோணம் மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் எந்த இடத்துல நம்ம இந்த முக்கோணத்தை வந்து பார்க்கணும், எப்போ இந்த ட்ரையாங்கிளை வந்து பார்க்கணும், எப்போ இந்த பீனட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஐடியா வந்தால் மட்டும் உள்ளே போகணும். பிகாஸ் இதை வந்து ரீட்டைலர் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஐடியாஸ். சரி, இந்த ஐடியா படி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகணும்னு எந்த தேவையும் இல்லை. எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யும், எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யாது. இதை வந்து நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பேட்டர்ன்ஸுமே வந்து ரீட்டைலருக்கு உரியது. பீனட், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், டபுள் டாப், டபுள் பாட்டம், எம் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டரு, டபிள்யூ அண்ட் எம், அதே மாதிரி ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், ரைட், ரைசிங் வெஜ்ஜு, ஃபெல்லிங் வெஜ்ஜு, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை வரும். ஸோ இது எல்லாமே வந்து ரீட்டைலரோட ஐடியா, ரைட். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேயோ இல்லை இன்ஸ்டிடியூஷனோ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வளமையாகவே ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு தான் முதலாவது போகிறது. சரி, ஒரு மொத்த சார்ட்டு, அதாவது சிம்பிளாக எடுத்துக்கலுங்க. மரதன் ஓடக்கூடிய ஒரு ஆளுக்கு 42 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுக்கு 100 மீட்டர் ஓடுறதுங்கிறது பெரிய விஷயமாவே இருக்காது. என்ன பண்ணுவான், 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னு நினைக்கிற உசைன் போல்ட்டு 8 செகண்டில் ஓடிடுவாப்பில், இல்லை ஒரு 9 செகண்டில் ஓடிடுவாப்பில். டைமை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, மாற்றிக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது, ரைட்டா. அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுவார். ஆனால் 42 கிலோமீட்டர் ஓட விட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் 42 கிலோமீட்டர் மரதன் ஓடுறதுக்குரிய ரெடி பண்ண ஒருத்தன் 42 கிலோமீட்டரை ஓடி முடிப்பாப்புல. ஏன்? இதை மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷனும். அவனுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னு டார்கெட் அடிச்சிருவாப்புல. அவன் மெல்ல 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 அங்கே தான் போய் சேரும். நம்ம தான் போய் என்ன பண்ணுவோம், குறுக்கால போய் நின்று அடி வாங்கிட்டு வரக்கூடிய ஆட்கள். ஐடியா விளங்கிட்டா? நம்ம 100 மீட்டர் ஓடுறதுக்கு நம்ம பார்க்கறது இல்லை, அவன் மரதன் ஓடுறான்னா அவனோட சேர்ந்து நம்ம ஓடணும், இதை வந்து பார்க்கணும். ஐடியா விளங்கிட்டானே? சரி, பவர் ஆஃப் 3 அப்படிங்கிறது வந்து ஏஎம்டி அக்யூமுலேஷன், மெனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எகெயின் ரீ அக்யூமுலேஷன், கன்சோலேஷனோ டிஸ்ட்ரிபியூஷனோ வட்டவர், ஏதாவது ஒன்று மாறி 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 வந்துட்டே இருக்கும், ரைட்டா. இது வந்து இன்ஸ்டிடியூஷன் பார்க்கக்கூடிய ஐடியா. அதே மாதிரி வீக்லியில் போய்த்து ஒரு ட்ரெண்டை பார்க்குறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து பெரும்பாலான பேங்க்ஸு, பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வீக்லி ஃபார்மில் வரக்கூடிய ட்ரெண்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அதில் தான் வந்து நிறைய அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி ஆறுதலாக அந்த இடத்துக்கு போய் சேரலாம், ரைட். ஒரு நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் வீக்லியில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஒரு விஷயமாவே இருக்காது, இடைக்குள்ளே வர நியூஸ் ஒரு விஷயமாவே இருக்காது, ரைட். ஸோ தெளிவான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தெளிவான இடத்துல கொண்டு போய்த்து விட்டுருவாங்க, ரைட்டா. அதே மாதிரி லிக்யூரிட்டி கிராப் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னது, ஈக்குவல் ஹைஸில் அடிக்கலாம், ஈக்குவல் லோவில் அடிக்கலாம், ப்ரீவியஸ் டேயோட அடிக்கலாம், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லெவலில் அடிக்கலாம், ஒரு செஷனோட ஹைஸ் லெவலில் அடிக்கலாம், ட்ரெண்ட் லைனில் அடிக்கலாம், ரைட். ஒரு ரெக்டாங்கிள், அதாவது ஒரு சைட்வேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விக்கை தூக்கி அடிச்சுட்டு வரலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் அடிக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து லிக்யூரிட்டி ஃபார்மேஷனை அடிப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், பிரேக்கர் பிளாக் வந்து ஹெட் ஆகுது, சரியா. வரேன். பிரேக்கர் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும், இப்போ நான் செலக்ட் பண்ணேனே இது, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, இந்த ஏரியாவை வந்து உடைச்சிக்கிட்டான். உடைச்சா வந்து என்னவா இருக்கும், எனக்கு இது பிரேக்கர் பிளாக், இல்லைங்கிட்டு உடைச்சிட்டு ரிட்டர்ன் அதே இடத்துக்கு வந்திருக்கான் இல்லையா. ஸோ தட்ஸ் இட், பிரேக்கர் பிளாக் பேட்டர்னாக வரலாம். ஆர்டர் பிளாக் ப்ளஸ் எஃப்இஜி, ஃபேர் வேல்யூ கேப், இதோட சேர்ந்து வரக்கூடிய பேட்டர்ன்ஸாக இருக்கலாம். லண்டனில் வந்து ஸ்வீப் பண்ணி போட்டு ரிவர்சலுக்கு திரும்பக்கூடிய பழக்கம் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும், அதுவாக இருக்கலாம், சரியா. டர்ட்டில் சூப் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட்டை சும்மாவே என்ன பண்ணுறது, ஒரு ஹையஸ்ட்டை விக்கு மூலமாகவோ இல்லை ஒரு பொடியை வச்சோ க்ளோசிங் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் இன்ஸ்டண்ட்டாக சடனாக திரும்பி அதே இடத்துக்குள்ளே வாரது, சரி. இப்போ எக்ஸாம்பிள், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து வந்துட்டான் அப்படின்றத என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் வந்து தெளிவாக பிஓஎஸ் வச்சுருக்கு. அப்போ ஐடியா என்னது, இது சும்மா இந்த பக்கம் விடாமல் இப்படி பார்த்தோன்னா ஓகே, மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் மூவில் கீழால் பிஓஎஸ் கொடுத்துருக்கான், சுப்பீரி பெட்டரு, அப்போ ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுவான், கீழே வரப்போகிறான் இப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கீழே எடுத்துட்டு மேலே கொண்டு போய் உடச்சி விட்ருக்கான், புரியுதா. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, ரிவர்சல், எகெயின் திரும்ப உள்ளக்க வருது, எகெயின் மேலே போகுது. ஏன் உள்ளே வருதுன்னு சொல்கிறேன், மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு தான், கீழே உடச்சி ஃபேக்கான ஒரு மூமெண்ட் மாதிரி காட்டிட்டு எகெயின் உள்ளார வந்துட்டான். இங்கே ஒரு எம்எஸ்எஸ் இல்லை சிஹெச்ஓசிஹெச் ஏதாச்சும் ஒரு எக்ஸு கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தாச்சு, எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் பிளாக் ஆகும், இந்த இடத்துல வந்து 50% என்ட்ரி போடணும், இப்படின்றது இன்ஸ்டிடியூஷனோட ஐடியா. புரியுதா இப்போ உங்களுக்கு, ரைட். ஸோ இதுக்கு பேர் தான் டர்ட்டில் சூப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா.
விக்கு சூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பொடி க்ளோஸாகவும் இருக்கலாம். அது தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து என்னோட வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பேங்க் மேனிப்புலேஷன்றது அப்படின்றது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பெரிய அமௌண்ட் வந்து உள்ளார வரக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? நம்ம எதிர்பார்க்காத அளவு பெரிய அளவு அமௌண்ட் வந்து உள்ளே கொண்டு வந்து வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்தந்த இடங்கள் வந்து பேங்க் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? லிக்விடிட்டி எங்கே உங்களுக்கு வருது அப்படின்றது தெளிவாக தெரியும். மேனிப்புலேஷன்ஸ் வந்து எப்போ எல்லாம் நடக்கணும், எப்போ நடக்கும், அதாவது எஸ்எம்டி கிரியேட் பண்ணலாம். லிக்விடிட்டி எங்கே எனக்கு விசிபிளாக தெரியுதோ அந்தந்த இடத்துல வந்து நடக்கலாம். ஸ்டாப்லாஸ் ஹண்ட் அடித்த இடத்துல நடக்கலாம். விக் எங்கே வந்துட்டு போச்சுன்னு அந்த இடத்த பார்க்குறது நடக்கலாம். ஹை பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோன் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அதையும் நான் தெரிஞ்சுக்கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி ஒரு ஹை இம்பல்ஸ் மூவ் வந்து கொடுத்துட்டான், ஒரே கண்டலில் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பெரிய அளவு அமௌண்ட் உள்ளார வந்திருக்குது அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் சைடு வந்து எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயமும் தெரியும். அதாவது மேலே போகிற மாதிரி போயிட்டு அடுத்த கிண்டல்லையே திருப்பி கீழே இறக்குவான், இல்லை கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு அடுத்த கிண்டலில் மேலே ஏற்றுவான். இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிளேஸில் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, பெரிய அளவான அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். ரைட்? அதுக்கப்புறம் சரியா, மேனிப்புலேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஏசியா செஷனோ இல்லை லண்டன் செஷனோ நியூயார்க் செஷனோ வந்து ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குது. பொதுவாக லண்டன் தான் பார்ப்போம். லண்டன் வந்து ஃபேக் அவுட்டு கொடுக்குது. சரியா, மேலே போகிற மாதிரி போகிறான், அடுத்த கேண்டில் உள்ளார திருப்பிட்டான்னா ஒரிஜினல் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது வந்து எங்கே ரிவர்ஸ் ஆகும், என்ஒஎஸ்சியில் வந்து ரிவர்ஸ் ஆகும். பாசிபிலிட்டிஸ். ரைட்? அதே மாதிரி ஏசியாவில் ரேஞ்சில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. எப்போ வேணாலும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு விக்கை அடிச்சுட்டு ஒரு ப்ரைஸை வந்து ஒரு ப்ரீவியஸ் டேயோட ஹையஸ்ட்டை தொட்டுட்டு ரிவர்சல் கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் இது நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன்ஸ் பாயிண்ட். நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு ரீட்டைலர் வந்து இதை உடைச்சிட்டான் அப்படின்னா இது பிரேக் அவுட்டு அப்படின்னு நினச்சிட்டு உள்ள செல் அடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னு இல்லை, செல் அடித்து ப்ராஃபிட் போகிற மாதிரி போகும். அது ரிட்டர்ன் வரைக்கும் என்ன பண்ணுவான், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிச்சுட்டு ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் வந்து என்னது, பேங்க் மேனிப்புலேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது பேங்க் ட்ராப். இன்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட் என்னன்னா, பெரிய விக்கு சம்மந்தம் இல்லாமல் அடிச்சுட்டு போகிறது. ரைட்? சிம்பிளாக சொல்லணும்னா, பெரிய விக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல விக்கு ஒன்று கிரியேட் ஆகி அடிச்சுட்டு போகிற இடத்துக்கு பேர் தான் என்னது, பேங்க் ட்ராப். சரி, பிரேக் அவுட்லாம் எங்கெங்கே நடக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஸ்பைக் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு விக் அடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணி டோட்டலாகவே ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது. ட்ரெண்ட் லைனில் வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சைடால் ட்ரா பண்ணி வச்சுருப்பீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒரே இடத்துக்கு மார்க்கெட் திரும்பவும் உள்ளார போகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. சரியா, இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைனு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்படி வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ரைட்? ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அப்போ தொட்டா கீழே விடும்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் என்ன ஆச்சு, மார்க்கெட்டு எகெயின் சேம் டைரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. ரைட்? இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லாம் வந்து ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, அதே மாதிரி ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரைட்? ஒரு கேண்டில் நான் வந்து ஆர்டர் பிளாக் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் வந்து பிளாக்கை எடுக்காமல் விட்டுட்டு போகும். அந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னது, ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, மெயினான அடுத்த விஷயம் வந்து இருக்குது மார்க்கெட் மெக்கானிக்ஸ். ஒன்றும் இல்லை, முன்னாடி எதை வந்து ஏஎம்டின்னு பார்த்தோமோ அதே விஷயத்த உள்ளார போய் பார்க்க போகிறோம். ரியலாக மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்றது இன்ஸ்டிடியூஷனோட வியூஸ். ரைட்டா? ரைட். அந்த இன்ஸ்டிடியூஷனோட வியூஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த மார்க்கெட் மெக்கானிக்ஸனுடைய அடிப்படை, ப்ரொஃபஷனல் வியூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? கண்ட்ரோல் த ப்ரைஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகும், மார்க்கெட்டில் ஓர்டர்ஸ் அடிக்கக்கூடிய இடம் இது. சரியா, இப்போ வந்து நான் பை சைடில் வந்து ஒரு 0.1 இல்லாட்டி 1 லோட்டு ஒரு மேக்ஸிமம் மிஞ்சினா ஒரு 20 லோட்ஸில் வந்து நான் உள்ளார போகிறேன். ஆனால் இன்ஸ்டிடியூஷன் வந்து லேக்ஸ் கணக்கில் லொட்டு இருக்கும். விளங்கிட்டு ஒரு என்ட்ரிக்கு லேக்ஸ் கணக்கில் லொட்டு இருக்கும். பெரிய பெரிய லோட்ஸ் தான் வந்து உள்ளார இறங்கும். அப்போ இந்த ஓர்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் பின்னால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சிஸ்டம் தான் வந்து பை ஆர்டரையும் செல் ஆர்டரையும் வந்து கனெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி விடும். எக்ஸஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ரீஃபில் பண்ணி எடுக்கிறதுக்காக வரும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொஃபஷனல் வியூஸாக வந்து இருக்கும்.
சரியா? அதாவது மார்க்கெட்ல எக்ஸிகியூஷன் ஆர்டர் அடிக்கிறதும் இருக்கு, பெண்டிங் ஆர்டர் அடிக்கிறதும் இருக்குது. எக்ஸிகியூஷன் ஆர்டர் அடிச்சா வந்து இன்ஸ்டன்ட் ஆகும். பெண்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து எடுத்துட்டு போகும். புரியுது? ரைட். அந்த டிஃபரன்ஸ்ல வந்து சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிஸ்டம் என்ன வியூல பாக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியும். சரி, எப்படின்னா ஆர்டர் பிளாக் எது எதெல்லாம் கேண்டில் ஸ்டிக்ஸாக வருதோ அந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நான் இன்டெப்த்தாக பேசியிருக்கேன். ஸோ என்னோட கோர்ஸில் வந்து இருக்குது. ரைட். லிக்விடிட்டி இஸ் அ ஃபியூல். ஏன்? காசு இல்லாமல் வந்து மார்க்கெட் வந்து எந்த மூமெண்ட்டும் கொடுக்காது. அமௌண்ட் வந்து உள்ள பழக்கத்தில் இல்லையா, மார்க்கெட் வந்து ரன் ஆகாது. ரைட்டா? அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ரைட். லிக்விடிட்டி வந்து எங்கெங்கெல்லாம் இது எடுக்கலாம்? ஒரு ரீட்டைலர் வந்து போட்ட ஸ்டாப் லாஸ் ஹண்ட்லேருந்து எடுக்கலாம், பெண்டிங் ஆர்டர் அடிக்கிறதுல வந்து எடுக்கலாம். ஒரு ஆர்டர் போட்டு நான் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு, க்ளோஸ் அடிக்கிறேன் அப்படின்னா ஒப்போசிட் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுற இடத்துலேருந்து எடுக்கலாம். ரைட், புரியுது? சரி, இல்லை மைனஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு நான் க்ளோஸ் பண்ணும்போது ஒப்போசிட் டைரக்ஷன் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூஷன் அடிக்கலாம். இப்படின்ட்டு லிக்விடிட்டியை வந்து முதலாவது எடுக்கணும். இந்த எடுக்கிற ஐடியாஸ் எல்லாம் வந்து இருக்குது. சரி, இதை வந்து சிஸ்டம், ஜஸ்ட் ஐடென்டிஃபை த சிஸ்டம். ரைட்டா? இன்ஸ்டியூஷனில் ஏன் வந்து ப்ரைஸை மூவ் பண்ணணும்? அவன் நிறைய லோட் அடிச்சிருப்பான், மெசிவ் வால்யூம் வந்து உள்ளே இறக்கி விட்டுருப்பான், ரேட்டர் கொஞ்சம் பேர் தான் போயிருப்பான் அப்படின்னா வந்து அமௌண்ட் போதாது. அப்போ ஒரு ஓட்டம் வந்து கொடுக்கணும், ஒரு ரன், ஒரு எக்ஸ்பென்ஷன், ஒரு டிரைவ் வந்து கொடுக்கணும், கொடுத்துட்டு ரிவர்ஸில் திரும்ப வரணும், வந்து தான் வந்து மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகணும். இங்கே எப்படி இன்ஸ்டியூஷன் உள்ளார பாஞ்சி மேலே போனானோ இங்கே ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் அந்த ஆர்டர் வந்து அவனுக்கு பத்தாது. அப்போ ரிட்டர்ன் வந்து ஆர்டர்ஸை வந்து எடுத்துகிட்டு போவான். இப்படின்றது தான் வந்து ஐடியா. புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? எஃபிஷியன்ட் மூவ், இன்எஃபிஷியன்ட் மூவ்ன்ட்டு இருக்கு. எஃபிஷியன்சி மூவ்னா விட்ட ஆர்டர், பேலன்ஸ் ஆர்டர் வந்து எதுவுமே இல்லாமல் எல்லா ஆர்டர்ஸையும் வந்து சரியான முறையில் கலெக்ட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா வந்து எஃபிஷியன்சி. இன்எஃபிஷியன்சி அப்படின்னா திடீர்னு ஒரு இம்பல்ஸ் மூவ் வந்து கொடுத்துட்டான், எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல தான் இம்பல்ஸ் மூவ் கொடுத்துட்டான்னா இன்எஃபிஷியன்ட் மூவ், பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டானா இன்எஃபிஷியன்ட் மூவ். எஃபிஷியன்ட் மூவ்ன்றது எல்லா ஆர்டர்ஸையும் மெல்ல 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 எடுத்து 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 மூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் எஃபிஷியன்ட் மூவ். திடீர்னு இப்படி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொண்டு வரது, இப்படி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொண்டு வரதெல்லாம் வந்து இன்எஃபிஷியன்ட் மூவ். இன்எஃபிஷியன்ட் மூவ் இருக்குன்னு சொன்னால் ரிவர்ஸில் வந்து ஆர்டர்ஸ் விட்ட ஆர்டரை அரைவாசி சரி கலெக்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் ஐடியா. சரி, ரைட். இந்த வியூவில் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை பார்க்குறது அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கெட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் எப்படி சர்க்கிள் ஆகும்? முன்னாடி சொன்ன மாதிரி தான் அக்யூமுலேஷன் போடணும், மேனிப்புலேஷன்ஸ் பண்ணணும், ரைட், எக்ஸ்பென்ஷனோ டிஸ்ட்ரிபியூஷனாக பண்ணணும், மறுபடியும் ரீஅக்யூமுலேஷன் போடணும், ரைட்டா, மறுபடியும் ஒரு மேனிப்புலேட் பண்ணணும், மறுபடியும் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணணும், திரும்பி வரணும். அப்போது இதே ஸ்ட்ரக்சர்ஸ் தான் தொடர்ந்து ரன்னிங்லேயே இருக்கும். எது ரியல் ட்ரெண்டோ அதோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட். புரியுதா? ரைட். அடுத்த விஷயம் மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல். ரைட். மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல்ன்றது இது எல்லாத்தையும் சேர்த்த ஒன்று. ஐடியா வந்துட்டா எஸ்எம்சியாக இருக்கலாம், ஐசிடியாக இருக்கலாம், பேங்க் மேனிப்புலேஷன் கான்செப்டாக இருக்கலாம், வைக்ஆஃப் தியரியாக இருக்கலாம், இல்லை எலியட் வேவ் தியரியாக இருக்கலாம். எது எல்லாம் இந்த மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணிட்டு போகுதோ இதை கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஐடியா மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல், வேறு எதுவுமே இல்லை. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல ட்ரெண்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, சப்ளை டிமாண்டு, வாட்டர் பிளாக்கு, கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிக்கணும், எங்கே அடிக்காது, ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னு அது ஏன் கொடுக்குது, அதை எப்படி ரீட் பண்ணணும், பேங்க் ட்ராப்பில் வந்தால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ஒரு ரிஸ்க் ரிவார்டு எடுக்கணும், எத்தனை ட்ரேடு ஒரு நாளைக்கு பண்ணணும், இப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன். மொத்தமாக 44 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படிடா நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சால் இது அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு நான் உருவாக்கி வச்சுக்கிறது 4 ஸ்டெப். வெறும் 4 ஸ்டெப். இந்த அவ்வளோ ஐடியாவையும் சேர்த்து சின்னதாக்கி கம்பேக்ட் பண்ணி 4 ஸ்டெப்பில் கொண்டு வந்து வச்சிருக்கு. இந்த 4 ஸ்டெப்பையும் நான் வந்து இன்டெப்த்தாக டீச் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்போது இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெரி வெரி ஈஸி. உங்களை ஜேர்னலுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கூட நான் அந்த இடத்துல ஜேர்னல் வந்து வச்சுருக்கேன். சரி, என்னோடய சிஸ்டம் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும்ட்டு அந்த ஜேர்னலை கூட நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ஜேர்னலும் உங்களுக்கு தருவேன். நீங்கள் இதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு தந்துப்படும். நான் கொடுக்குற சிக்னலை கூட நீங்கள் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் படித்து அறிஞ்சு சொந்த புத்தியோட இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு உங்களை ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான்
உங்கள வளர்த்து எடுக்கலாம். இல்லாட்டி எப்பவுமே இன்னொரு ஆளுக்கு கீழ உட்கார்ந்திருப்பீங்க. சரியா? ஐடியா வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ரைட். இப்போ இந்த எடுகேஷன் தான் வந்து நான் குடுக்கக்கூடிய எடுகேஷன். இப்ப என்ட ஆப்புக்குள்ள நான் வந்து இத எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், என்ன சப்ஜெக்ட்ஸ உங்களுக்கு தரப்போறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ பார்க்கலாம். ரைட். முதலாவது சப்ஜெக்ட் வந்து நாங்க யாரு? நான் எங்க படிச்சிருக்கேன்? என்ன செஞ்சிருக்கேன்? இப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து எங்கள பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அடுத்தது மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல்ஸுக்கும் எஸ்எம்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட், பிரைஸ் ஆக்ஷன், பேங்க் மேனிபுலேஷன், பேங்க் ட்ராப் இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டோ, இல்ல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ வந்து மார்க்கெட் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்தது பண சந்தை வர்த்தக தொழிலை எப்படி தொடங்குறது? ட்ரேடிங்க வந்து நான் ஒரு பிசினஸாவே பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன அடிப்படைகள் வேணும்? என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? இப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே தெளிவா பேசியிருக்கேன். அதே மாரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸா இருப்பாங்க? யாரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கா? யாரு பேங்க்ஸா இருக்காங்க? இப்படின்ற டீட்டெயில்ஸ் தெளிவா பேசப்பட்டிருக்கு. அதே மாரி டெக்னிக்கல் அனலைஸ் சந்தை பகுப்பாய்வு, டெக்னிக்கல் அனலைஸ் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து பேசியிருக்கேன். முன்னாடி பேசின ஒரு சில விஷயங்களை விட இன்னும் அதிகமான விஷயங்கள் உள்ளார வரும். அதே மாதிரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸோட சேர்த்து ஒரு டைம் ஃப்ரேம் அனலைஸும் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அதை எப்படி ட்ரோ பண்ணும், ரைட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன, எப்படி ஒரு ட்ரேடை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து எடுக்கணும், எந்த ட்ரேட்ஸை வந்து எடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும், புல் பேக்னா என்ன, த்ரோ பேக்னா என்ன, ரீட்டர்ஸ்னா என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல பேசியிருக்கு. அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, ஒரு ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக வந்து பேசியிருக்கேன். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை எப்படி இருந்தால் பாவிக்கணும், எப்படி ட்ரோ பண்ணணும், ஹை பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்றது என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுது, அதை எப்படி ட்ரோ பண்ணணும், அந்த இடத்துக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது நான் என்ன ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி வந்து ட்ரேடிங் எக்ஸிக்யூஷனாக பார்க்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக கேண்டில் ஸ்டிக்ஸுக்குள்ள ஃபுல்லாகவே வந்துடும். அதே மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை டிமாண்ட் வந்து எங்கே கிரியேட் ஆகுது, எந்த இடத்துக்கு வந்து சப்ளை டிமாண்ட் ஒர்க் ஆகும், எத்தனை தடவை ஒர்க் ஆகும், சரியா? ரைட். அதில் இருந்து ஒரு மார்க்கெட் வந்து கிரியேட் ஆனால் அதை எப்படி பார்க்கணும், எப்படி ரிவர்ஸ் செக் பண்ணணும், ரைட். ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் வந்து அதை எப்படி ரிவர்ஸ் செக் பண்ணணும், ரைட், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக இருக்குது, ரைட். அதே மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதை எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், என்ன செய்யணுன்ற டீட்டெயில்ஸ். அதே மாதிரி ஃபிப்பு எக்ஸ்டென்ஷன். ஒரு மார்க்கெட் ஒரு ஓல் டைம் ஹைலையோ ஓல் டைம் லோவில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் வந்து கேரக்டர் கண்டுபிடிக்க தெரியாது, புதுசாக வந்து சார்ட்னா அதை எப்படி கேரக்டரை கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த ஃபிப்பை பாவிக்கிறது, எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக எங்கே போகும், எது ரிவர்சல் ஜோன், என்ன நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸை இந்த ஃபிபனாச்சியை மட்டும் வச்சு எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக பேசியிருக்கு. அதே மாதிரி ஒரு சார்ட்டை நீங்கள் எடுக்கும்போது எது இம்பேலன்ஸு, எது எஃப்இஜி, எது ஆர்டர் பிளாக், எது லிக்யூரிட்டி பூல், ரைட், எது ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு கன்செப்ட் இருக்குது. எது ஆர்டர் ஃப்ளோ, இன்டர்னல் லிக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி, பை சைட் லிக்யூரிட்டி, செல் சைட் லிக்யூரிட்டி, ஈக்குவல் ஹைஸு ஈக்குவல் லோ, ப்ரீவியஸ் டேயில் இருக்கிற ஹையஸ்ட் விக்கு லோவஸ்ட் விக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எப்படி நான் ஐடியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ரைட். சேஞ்ச் ஆஃப் கரெக்ட், ட்ரெண்ட் ரிவர்சல், சிஐஎஸ்டி, அதே மாதிரி எம்எஸ்எஸ், இதெல்லாம் வந்து என்ன, எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் இதை போய் உங்களோட சார்ட்டில் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, அதெல்லாம் முதற்கொண்டு தெளிவான ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு தந்திருக்கேன். இதுக்கு பிறகு நம்மளோட கோர்ஸை படிச்சுட்டு ட்ரேடிங் எனக்கு செய்ய வரல இப்படின்னு ஒருத்தன் ஒரு வாய் திறக்கக்கூடாது, ரைட்டா. இதுக்காகவே ஃபுல்லாக அல்டிமேட்டாக செஞ்சு வச்சுருக்கேன், ரைட்டா. அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா பிடிஏரே, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன்னா என்ன, அதே மாதிரி ட்ரூ டே ஓப்பன்னா என்ன, இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ட்ரேடுக்கு வந்து எந்தெந்த இடத்துல இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்லாட்டி இது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக பேசப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பேங்க் ட்ராப் மாடல், ரைட்டா, அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிக்குது, நான் வந்து மார்க்கெட்டில் எல்லாமே சரியாக இருக்குது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் போகுது, டவுன் ட்ரெண்டில் ஆர்டர் பிளாக் பிடிச்சிருக்கேன், டவுன் ட்ரெண்டில் எஃப்இஜி பிடிச்சிருக்கேன், ப்ரீமியம் ஜோனில் தான் மார்க்கெட் நிற்கிது, எல்லாமே சரி இருந்தும் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது, இப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு கேள்வி இருக்குல்ல, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான டீட்டெயில்ஸ் பேசியிருக்கேன், ரைட்டா. நிறைய சான்சஸ், ஹை பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் எப்படி ஃபைன் பண்ணணும், அது எங்கே இருந்து எடுக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசப்பட்டிருக்கு. என்ட்ரி மாடல்ஸ், எல்லா மார்க்கெட்லேயும் இருக்கக்கூடிய என்ட்ரி மாடல்ஸ் அப்படின்னு பேசியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நீங்கள் லண்டன் செஷனாக இருக்கலாம், ஏசியா செஷனாக இருக்கலாம், என்விஎஸ்சி, ஏஎம் செஷன், பிஎம் செஷன், ஒரு மைக்ரோ அனலைஸ், சிஆர்டி தியரி, டர்ட்டில் பாடி,
அதே மாதிரி டெர்ட்டில் விக்ஸோப், அதே மாதிரி எஸ்கே மாடல்ன்றது ஃபிப்புன்றது என்ன அப்படின்றது தெளிவாக பேசியிருக்கேன். மார்க்கெட் மேக்கர்ஸ் பை மாடல், மார்க்கெட் மேக்கர்ஸ் செல்லிங் மாடல், ரைட். எஸ்எம்டி அதே மாதிரி கோரிலேஷன், 2 சார்ட்டை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது, ரைட். ட்ரெண்டில் வந்து 2 சார்ட்டை ஒப்பிடும்போது எனக்கு எஸ்எம்டி எந்த இடத்துல கிரியேட் ஆகுது இப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக பேசியிருக்கேன். அதே மாதிரி 1 ஷாட் அண்ட் 1 கில் மாடல், ஃப்ளிப் ஜோன் எல்லாமே சரியாக இருக்குது. மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, ஆனாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா ஃப்ளிப் ஜோனில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் என்னோட ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் மாடல்ஸ். இப்போ என் பர்சனல் மாடல் ஹையர் டைம் ஃப்ரேம் பேசிஸாக நான் வந்து எப்படி ஒரு ட்ரேடை வந்து வாட்ச் பண்ண போகிறேன், எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன் இப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து என்னோட பர்சனல் மெத்தடாக வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த 4 ஸ்டெப். நீங்கள் எந்த மார்க்கெட்டில் போனாலும் இந்த 4 ஸ்டெப்புக்குள்ளே தான் நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உள்ளடக்குவீங்க, ரைட். அது எந்த செஷன்னு பார்க்க தேவையில்லை, எது நடக்குதுன்னு பார்க்க தேவையில்லை. நான் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸுக்குரிய மார்க்கெட் கட்டாயமே வேலை செய்யும். சரி, ஒருவேளை இன்கேஸ் எல்லாமே சரி இருந்தும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்குரிய வழி இருந்தால் அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மேலே ஒரு இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் மாடலில் நான் சொல்லியிருக்கேன், ரைட்டா. எல்லாமே சரியாக இருக்குது இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா நான் நிற்கிறது என்ன பண்ணலாம், நான் எடுத்த ட்ரேடை என்ன பண்ணலாம் இப்படின்ட்டு தெளிவான விஷயம் கொடுத்துருக்கேன். என்ட்ரி மாடல்ஸில் எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாம் இது வரைக்கும் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிருக்குது அப்படின்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கேன். அதே மாதிரி ட்ரேடிங் சைக்காலஜி, ரிஸ்க் ரிவார்டு எப்படி பார்க்கணும், எப்படி என்னோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் இந்த இடத்துல என்னோட ஆப்பில் தெளிவாக பேசியிருக்கேன். இது பேசினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸும் தந்துபட்டிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த 3வது பாருங்க, டைப் ஆஃப் மார்க்கெட் அனலைஸ். சரி, 8வது பாருங்க, மார்க்கெட் ட்ரெண்டிங் அப். மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ட்ரெண்டுக்குள்ளக்க இந்த இடத்துல பேசியிருக்கேன்னா அப் ட்ரெண்டு, இதில் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அசைன்மெண்ட்டுக்குரிய கேள்விகள் எப்படியே வந்திருக்கோ அதை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு பிடிஎஃப்பை கட்டாயமே நீங்கள் அனுப்பி வைக்கணும். சரி, நீங்கள் தான் சென்ட் பண்ணி வைக்கணும். சரி, உங்களோட நேம், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இதெல்லாம் கரெக்ஷனாக இருக்குதா அப்படின்னு நான் சரியாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து தருவோம். சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், அது ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பற்றின மொத்த நாலேஜும் உங்களுக்கு தந்திருக்கேன். அதை நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி நீங்கள் செஞ்சு உங்களோட சார்ட்டை தான் நீங்கள் எனக்கு தாரீங்க வந்து கரெக்ஷன் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு சார்ட்லையும் உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட கான்டாக்ட் விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல மென்ஷன் பட்டு இருக்கணும். இப்போ ஐடியா வாங்கிட்டா என்னோட எஜுகேஷனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க இயலாது. ஸோ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து எங்களோட ட்ரேடிங் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர். 2வது விஷயம், நாங்கள் தரக்கூடிய சிக்னல் சர்வீஸ், ரைட். இந்த சிக்னல் சர்வீஸில் நீங்கள் கண்மூடித்தனமாக ஃபாலோவே பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆளை நம்பி நீங்கள் சிக்னல் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆள் சிக்னல் சர்வீஸை தாரதை நிப்பாட்டினா நீங்கள் என்ன செய்வீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல என்கிட்ட வந்து லேர்ன் பண்ணுங்கள். அது எப்படி ஒரு சிக்னல் சர்வீஸை நான் கொடுத்தேன்னா அதில் இருந்து நீங்கள் என்னத்தை ஃபாலோ பண்ணணும், எதை செய்யணும் அப்படின்ட்டு ஃபில்ட்ரேஷன், உங்களுக்கு என்ன ட்ரேடிங் ஸ்டைல் ஒத்து வருதோ அந்த ட்ரேடிங் ஸ்டைலை வந்து உங்களோட சைக்காலஜியை, உங்களோட மைண்ட் செட்டை, உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேடை எடுக்கணும். அப்போ தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் வளருவீங்க. இல்லாட்டி ட்ரேடிங்கில் சம்பாதிக்கலாம். யாரையோ ஒரு ஆள் சிக்னலை ஃபாலோ பண்ணி 10 லோட்டில் அடிச்சு நான் $10,000 எடுத்துட்டு இருந்தா இப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வளர்றது உங்களோட கையில் தான் இருக்கும். அப்படி வளர இயலும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் முன் வைக்கிறேன். பைனான்ஸுக்கு தெரியுமா பிடிசி இங்கேருந்து இங்கே போகும்னு? பைனான்ஸ்காரனுக்கு தெரியும். இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியுமா? தெரியும், ரைட். ஒரு புரோக்கரேஜ்காரனுக்கு தெரியுமா? எல்பிக்கு தெரியுமா? தெரியும். ஒரு பேங்க்குக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி, சரி, ஈலான் மஸ்க்கு தெரியும், அவனோட கார் ப்ரொடக்ஷன் வந்து கூட போகுது, அது வந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, அவனுக்கு தெரியும். மாப்பிள்ளை ஏன் சிக்னல் சர்வீஸ் ரன் பண்ணல? அவன் ஏன் பப்ளிக்கு சொல்லலை? எல்லாரும் வாங்கி வச்சு பணக்காரலாம்ல? கொஞ்சம் யோசிங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல், அவரவர் ட்ரேட் பண்ணக்கூடிய ஐடியா, அவரவர் எடுக்கக்கூடிய ட்ரேடிங் ரிஸ்க்கு, அவரவர் செய்ய வேண்டிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன், நான் சிக்னல் சர்வீஸ் தாரான்றது கண்மூடித்தனம் போய்த்து உள்ளே போய் பாயிறது இல்லை. உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ட்ரேடிங் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐடியாவை பிடிச்சி உள்ளார போய்க்குங்க. ரெஃபரன்ஸாக என்னுடைய பார்த்துக்கலுங்க.
இதுதான் பிளேஸு, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்தால் இதுதான் ரிவர்சல் கொடுக்க போகுது, மார்க்கெட் இங்கே தான் போக போகுது, என்னோட கெஸ்ஸிங் இந்த ஹைட்டுக்கு தான் போகும், இந்த இடத்துல பை பண்ணலாம், ரிஸ்க் ரிவார்டு 1:3ன்னு போட்டு ஃபுல் ஐடியாவும் தந்துடுவேன். நீங்கள் வைத்து இது வந்து நான் போட்டது சரியா, நானும் மனுஷன்ல நான் பல விடலாம், ரைட்டா? என்கிட்டையும் மிஸ்டேக் வரும், என்கிட்ட எமோஷன்ஸ் இருக்குது, எனக்கும் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் போகும், நானும் ஒரு இடத்துல தடுக்கி கொள்வேன், ரைட்டா? நீங்கள் அந்த தடுக்கி கொள்ளுற இடத்துல சரி பார்த்து கொள்ளுங்க. வீக்லிக்குரிய ட்ரேடிங் ஐடியாஸை வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், கிரிப்டோவில், ஸ்டாக்கில், டெரிவேட்டிவ்ஸில் தருவேன். வேறு வித்தியாசமான சார்ட்ஸ் இருந்து உங்களுக்கு டவுட்டு கேட்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜை போடுங்க, இந்த சார்ட் அனலைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க, வீக்லி பேசிஸ்லேயோ H4 பேசிஸ்லேயோ வந்து தாங்கன்னு கேளுங்க, நான் அதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தந்துடுவோம். சரி, அது போக டெய்லி ட்ரேடிங் சிக்னல்ஸ் வந்து வரும் ஃபாரெக்ஸில், கிரிப்டோவில், டெரிவேட்டிவ்ஸில் இதெல்லாம் வரும். ஸ்டாக்கில் ஏன் டெய்லி தரலாதுன்னா ஸ்ரீலங்காவில் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மி, அதனால் தரலாது. என்எஸ்சிக்குரிய தார ஐடியாவில் இருக்கிற ஆப்பில் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? ரைட், இது வந்து நாங்கள் தரக்கூடிய சிக்னல் சர்வீஸ். ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் தாராளமாக ரிஸ்க் ரிவார்டை வைங்க, அதை செய்யுங்க. ரைட், அது செய்யும்போது உங்களுக்கான ட்ரேடிங் ஜேர்னல் வந்து இப்படி ஒன்று உங்களுக்கு தருவோம், இப்படி ஒரு ட்ரேடு புக் ஒன்று வரும். சரி, அதில் நான் வந்து புக்காக டெவலப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மெசேஜில் போடுவேன். ஸோ இந்த ட்ரேடிங் புக்கை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, எவ்வளோ வரும்லாம் எனக்கு தெரியாது, இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. இல்லை பிடிஎஃபாக தாரேன், இல்லை எக்ஸல் சீட்டை தாரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன ட்ரேடு, என்ன எத்தனை சீரியல் நம்பர் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடு, எதுலலாம் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த பேர்ஸ் லிஸ்ட்டு, மார்க்கெட் எங்கே இருக்குது, லோ டைம் ஃப்ரேம் அந்த எந்த சைடுக்கு நான் டைரக்ஷன் பண்ணணும், நான் சரியான டைரக்ஷனில் நிற்கிறேனா இல்லையா, எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையா, நான் என்ன என்ட்ரி அடிக்க போகிறேன், நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு கிடைச்சது ப்ராஃபிட்டாக லாஸா, இப்படின்ற விஷயத்தை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ட்ரேடிங் ஜேர்னலில் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிக்க போகிறத யாரும் தடுக்க இயலாது, கடவுளே நினச்சா மட்டும்தான். ரைட்டா, ஐடியா வந்திருக்கும். ரைட், இது போக அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எங்களோட காப்பி ட்ரேட்ஸ். சரி, நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் போங்க, இதில் நீங்கள் உங்களுக்கான 4 அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி வைங்க. எனக்கு எக்ஸ்னஸில் கொடுக்கலும், ஐசி மார்க்கெட்டில் கொடுக்கலும், டெரிவேட்டிவ்ஸில் கொடுக்கலும். ரைட், பைனான்ஸுக்கு வந்து மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் போட்டிருக்கு. ஸோ ஒன் ப்ராசஸ், அதுக்கான வேலைகளை செய்யணும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பைனான்ஸ்லையும் காப்பி ட்ரேடிங் வந்து தருவோம். ஸோ ஐசி மார்க்கெட்டில் பிடிசியில் காப்பி பண்ண இயலும், ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்னஸ்லேயும் வந்து பிடிசி இந்த கிரிப்டோ கரன்சிக்குரிய விஷயம் இருக்குது, அதுக்குரிய காப்பீஸ் வந்து அது கிடைக்கும், அது யோயிஷ். பைனான்ஸ்லேயே தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வேலைகள் கொஞ்சம் இருக்குது, ஏபிஐ கனெக்ட் பண்ணணும், சிஸ்டம் டெவலப் பண்ணணும், கொஞ்சம் ஒரு சில வேலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டு ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து இதை வந்து உங்களுக்கு கையில் கொண்டு வந்து தருவேன். ஓகே, ஐசி மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸில் வந்து ஐசி மார்க்கெட்டில் எக்ஸ்னஸில் வந்து சம்டைம் டெரிவேட்டிவ்ஸில் வந்து காப்பி தருவேன். சரி, கிரிப்டோ ட்ரேடிங்கில் வந்து பைனான்ஸுக்குரிய அண்டர் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அது நடக்கும். டெரிவேட்டிவ்ஸில் வந்து உங்களுக்கான காப்பி டேட் வந்து கிடைக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் இல்லை, இப்போ போட்ட ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்டேட்டில் வந்து இந்த காப்பீஸ் வந்து எனேபிள் இருக்காது. 2வது அப்டேட்டில் வந்து இதுக்கான எனேபிள் வந்து கட்டாயமே வந்துடும். ரைட், நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுறதுக்குரிய டைம் போகும், 1 மந்த் போகும். நீங்கள் அதை உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்டை செஞ்சு முடிஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க, அதுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் நடத்தி தருவேன். சரியா? ரைட், அடுத்து வந்து சிக்னல் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் வந்து வரும்போது நீங்கள் எங்களோட சிக்னலை ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் உங்களுக்கான ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். கண்மூடித்தனமாக வந்து ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் இல்லாமல் போனேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சொந்த காலில் நிற்கணும். எனக்கும் என்னைக்காவது ஒரு நாள் மரணம் தோண்டிக்குது. இந்த சிஸ்டம் நான் இல்லாமல் போனாலும் ரன் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணிட்டு போவேன், எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் ஆக்கி போடுவேன். மேக்ஸிமம் ட்ரை ஆட்டோமேஷனில் தான் இருக்கேன் மேக்ஸிமம். சரி, ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் ப்ரொசஸ் போகும்னு சொல்லிட்டு பின்னால் டிஸ்கஷன் பண்ணி நான் அதுக்கான செட்டப் வந்து கட்டாயமே செஞ்சு வைப்பேன். சரி, ஒருவேளை நான் இல்லாட்டியும் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் த பிஸ்னஸ். நான் இல்லாட்டியும் அது நடக்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். ரைட்டா? ஸோ இந்த வேலைகள்லாம் செய்வேன். இப்போதைக்கு எனக்கு செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் என்னால் வரலும். ஏன்னா தனியாக குந்திட்டு இருந்து ஐடியா பண்ணி டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு 4 பேர் 5 பேர் வச்சுக்கிட்டு இந்த டீம் வந்து போதாது, பெரிய அளவு டீம் வந்து கொஞ்சம் தேவைப்படும். இந்தியாவில் இந்த ஆஃபீஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்களோட நான் கண்டெக்ட் வச்சுக்கொள்ளணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ரைட், இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் அப்டேட்டில் வந்து கொண்டு இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் கொடுக்குறதுக்கு ஐடியா இருக்கிறது ஃபாரெக்ஸில் கொடுப்பேன், அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸ்லையும் சிக்னல்ஸ் காப்பி ட்ரேடை வந்து கொடுத்துருவேன். ரைட், இப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மெயினான ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. எஃபிலியேட் இன்கம் உங்களுக்கு எப்படி நாங்கள் தரப்போகிறோம். நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வெறும் $79 தான். ஆனால் இங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைக்க போகிறது உங்களுக்குன்னு சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்.
ரைட்டா? அதுதான். கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 பெறுமதிக்கு வரும். இது நீங்க எனக்கு காசு தரணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க என்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. சரி? நீங்க என் கூட ஜாயின் பண்ணி என்னோட கோர்ஸ லேர்ன் பண்றதால மட்டும் ஜெனரேட் ஆகக்கூடிய ஐடியாஸ். திஸ் இஸ் இட். ஸோ ஒன் பை ஒன்னா என்னென்ன மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன், எப்படி செய்ய போறேன் அப்படின்னு டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக பார்க்கலாம். முதலாவது நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸை படித்து இந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்குதா, உண்மையாலே நல்லா இருக்கு, இந்த கோர்ஸஸ் எல்லாம் வந்து நீயும் ப்ராக்டிஸ் பண்ணு, நீயும் செய்யி, சரி, இப்படின்னு உங்களுக்கு தெளிவான ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணும்போது 10% இன்கம் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். எனக்கு பேங்க் த்ரூ நடக்கிறதால எனக்கு 5 நாள் டைம் எடுக்கும். 3 பிஸ்னஸ் டேஸ் ப்ளஸ் 2, ஏன்னா சனி ஞாயிறு வந்து ஓஃப்ல இருக்கிறதால, பேங்க்கு ஓஃப்ல இருக்கிறதால எனக்கு அந்த பேமெண்ட் வந்து வராது. ஏன்னா பேமெண்ட் வந்து சரியான முறையில் ரொட்டேஷன் அடிச்சுட்டு வரணும்னா இப்படித்தான் டைம் எடுக்கும். ரைட்டா? நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது யூஎஸ்டி ஃபிசிக்கல் மணி, நொட்ட கிரிப்டோ கரன்சி. சரியா? ஸோ 3 நாள் டைம் எடுக்கும். ஸோ அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து நாங்களே கொடுத்துருவோம். சரி, உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல இருந்து பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பேர்ல இருந்து தான் உங்களுக்கு டிபாசிட் ஆகும். சரியா? ஸோ அமௌண்ட் வந்து இங்கேருந்து வருதுன்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஸ்கேமுக்குள்ள வராது. அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நீங்கள் என்கிட்ட 79 ரூபா கட்டி தான் சேர போறீங்க. ஆனால் என்கிட்ட இருந்து அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்குரிய வேல்யூ தான் $79. சிக்னல் சர்வீஸ் தரது உங்களுக்கு லைஃப் டைமுக்கு எக்ஸ்ட்ரா, காப்பிரைட் தரது உங்களுக்கு லைஃப் டைமுக்கு எக்ஸ்ட்ரா. இதால் வர இன்கம் எல்லாம் அது உங்களோட, நீங்களே பார்த்துக்கலுங்க. சரி, எஃபிலியேட் இன்கம் மட்டும்தான் நான் வந்து பொறுப்பு. அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு 10% இன்கம், $79னா 7.56. ஏன்னா அதுக்கான பேங்குக்குரிய சார்ஜஸ் எல்லாம் வெட்டுப்படும் இல்லையா, அதெல்லாம் வெட்டுப்படும். இதில் இருந்து இன்னும் $1 குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் இந்தியாவாக இருந்தால். ஏன்னா பேங்கால் வந்து போடுறதுன்றது கஷ்டம், உண்டியல் அனுப்புறதுன்றது இல்லீகல் வேலை, அதையும் செய்ய மாட்டோம். பைனான்ஸ் வந்து லீகல் த்ரூ அனுப்பின நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து $1 போகும். சரி, ஒரு வேளை இமெயிலில் அனுப்பும்போது அந்த $1ங்கிறது லாஸ் ஆகாமல் இருந்தால் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, குட். ஸோ கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா பர்சனுக்கு வந்து 2250 ரூபா அவரோட கைக்கு போய் சேரும். 30 பேர் ஜாயின் பண்ணார் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவருக்கு 68,000 ரூபா காசு, 60 சம்திங் 70,000 கிட்ட வரும். அது whatever. இந்த அமௌண்ட் எது பேங்க்ல சார்ஜஸ் எல்லாம் கழிச்சு எது வருதோ அந்த அமௌண்ட் வந்து அவருக்கு போய்க்கொள்ளும். சரியா? ரைட். அது போக ஒரு மொபைல் ஃபோன் கிஃப்டாகவும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்? அவர் கையில் ஒரு 30,000 ரூபா இல்லை 40,000 ரூபா காசு தான் இருக்குது. அவருக்கு ட்ரேட் பண்ணுறதுக்குரிய நாலேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவர் கையில் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கலிங்க, ஒரு டப்பா ஃபோன் தான் இருக்குது. ஒரு நல்ல ஃபோன் வந்து வேணும். சரியா? அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், என்கிட்ட ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிறது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஒரு பர்சனுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலை எல்லாருக்குமே இது கிடைக்கும். ஒரு மொபைல் ஃபோனும் 1 இயருக்கான டேட்டா பேக்கேஜ் ஸ்ரீலங்காவில் வைக்கிறதால ஹச்சில் 1 லோட், அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட் இன்டர்நெட் ஹச்சில் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு எடுத்து தருவோம். சரியா? கிட்டத்தட்ட அப்போ உங்களுக்கு கிடைக்கிற டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். அதெல்லாம் 30 பேர் ஜாயின் பண்ணுறதால, உங்களோட கிளைண்ட்ஸாக 30 பேர் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1,26,000 ரூபா உங்கள் கையில் வரும். நீங்கள் எவ்வளோ கட்டி என்கிட்ட கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க? $79. கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாயா? சரி, 30,000 வச்சுக்கலுங்க. உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ தங்கம்? இது நீங்கள் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணல, நான் உங்களுக்கு கொடுக்குறது. ஐடியாவெல்லாம் இது. சரி, சரியா? அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் $7.56 படி 30 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட $226 வரும். அது போக 45,000 ரூபா பெறுமதியால் ஒரு சாம்சங்கோட A7, அதாவது 6GB RAM 128GB ROM ஏதோ சம்திங் கிடந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோனும் ட்ரேடிங்கை படித்து அதுலேருந்து அழகான முறையில் லேர்ன் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ட்ரேடிங் வியூவெல்லாம் வேலை செய்யும், ஃபைனான்ஸ் எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோனும் அவருக்கான 1 இயருக்கான இன்டர்நெட் ஆக்டிவிட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிறது இந்த அமௌண்ட்டுக்குரியதை USDTயாவை போட்டு உங்களோட கையில் தந்துடுறேன். இந்தியாவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு அங்கே செய்கிறதுன்றது கஷ்டம், என்னால் முடியாது. ரைட்டா? ஓகே, அப்போ டோட்டல் வேல்யூ 1.2 lakhs. 30 பேர் ஜாயின் பண்ணி முடிஞ்சுது. 31வது ஆள் இருக்கும்போது உங்களோட கைக்கு அந்த மொபைல் ஃபோன் வந்து ரீச் ஆகிடும். ரைட்? 31வது ஆள்லேருந்து 80 ஆள் வரும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 12.5%, கிட்டத்தட்ட $9.46, 2,800 ரூபா. சரியா? 50 பேர் ஜாயின் பண்ணும்போது $473, கிட்டத்தட்ட அதுலேயே 1,42,000 அவருக்கு இந்த 80 பேர் சேரும்போது போய் சேர்ந்துடும். ரைட்? கிஃப்டாக ஒரு சாம்சங்கோட A09 ப்ளஸ் டேப் வந்து அவைலபிளில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது 72,000 75,000 ரூபா பெறுமதி கிட்ட வரும். அந்த ஒரு சாம்சங்கோட டேப், ஜியோமியோட டேப் இந்த விலைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேப்பை நீங்கள் எங்களை கை காட்டினாலும் இந்த அமௌண்ட்டுக்குள்ளுக்கு இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஓகே,
ரைட். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் கிடைக்கிது $718. இதால் வர இன்கம்மை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சிக்னல் சர்வீஸ் வரும் இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு 30 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா $220 வந்துடும். இந்த டாலரை நீங்கள் காப்பி ட்ரேடுக்கோ இல்லை வந்து உங்களோட சிக்னல் சர்வீஸை ஃபாலோ பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதால் வர இன்கம்மை நீங்கள் எடுத்துக்கலுங்க. ஐடியா ஓகே தானே? சரி, ரைட். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு $718 வந்து ஆல்மோஸ்ட் மொத்தமாக வந்து கிடைக்கும். சரியா? இதில் வர அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களோட கைக்கு அன்னைக்கு இப்போ உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு 3 நாள் கழிச்சு இந்த அமௌண்ட் வந்து வரும். ஏன்னா பேங்க் த்ரூ ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கிறதால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து எனக்கு வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகுறதால தான் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு லேட் ஆகுது. இது கவர்மெண்ட் ப்ரொசீஜர், பேங்க்கினுடைய ப்ரொசீஜர். இது இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப், அப்போது $718 வந்து வந்துடும் உங்களோட கைக்கு. சரி, இந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் காப்பி ட்ரேடுக்கோ இல்லை வட்டவர் நீங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கோ ஏதாச்சும் ஒன்றுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுவீங்க. சரி, அப்போ முதலாவதுல உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும், ரெண்டாவதுல ஒரு டேபு வந்து கிடைக்கும், மூணாவதுல உங்களுக்கு ஒரு லேப்டாப் கிடைக்கும். அதில் வந்து 15% $11.35 கிட்டத்தட்ட $3400. 80 பேர் தாண்டிட்டு அப்படின்னு சொன்னால் வந்து $3400 பெர் பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கிட்டத்தட்ட 2,38,000 இந்த 80 பேர் ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமௌண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு லேப்டாப் ஒன்று கிஃப்டாக கிடைக்கும். ஏன்னா சார்ட்டை வந்து நீங்கள் பெருசாக பார்க்கணும், ரைட்? ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் வந்து விபிஎஸ்சில் போட்டுலாம் செய்ய இல்லை, நான் லேப்டாப் வந்து தான் செய்ய போகிறேன், நான் உட்காந்து இது பார்க்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு லேப்டாப் வந்து கட்டாயம் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கீங்கன்னா இது வந்து யூஎஸ்டிடி அனுப்பி விட்றேன். நீங்கள் அங்கே வாங்கி உங்களுக்கான ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரி, அப்போ டோட்டல் வேல்யூவாக கிட்டத்தட்ட $1,200 வந்து உங்களோட கைக்கு வரும், ரைட்? அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும், 17.5% வந்து உங்களுக்கான இன்கம் ஜென்ரேட்டுக்குரிய ஐடியா, ரைட்? கிட்டத்தட்ட $3,970. ஒரு $30 கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பர்ச்சேஸுக்கு $4,000 அமௌண்ட் வந்து உங்களோட கைக்கே வரும். சரி, ஸோ ஓவராலும் பர்ச்சேஸ் பண்ணும்போது டோட்டலாக வந்து வரக்கூடிய அமௌண்ட் $1,986. கிட்டத்தட்ட $5,95,000 வந்து உங்களோட கைக்கு வரும். இது போக கிஃப்டாக வந்து டிவிஎஸ்னுடைய என்டார்க் பைக் இருக்கு இல்லையா, அந்த பைக்கு உங்களுக்கு கிஃப்டாக வந்து கிடைக்கும். சாரி, நான் கல்குலேஷன் பண்ணினது போல் அப்படியே இருங்க. சாரி, நான் தான் வந்து மாற்றி போட்டேன். இதை காப்பி பண்ணி இங்கே தூக்கி போட்டதால் நான் எடிட் பண்ணல. சாரி, மை மிஸ்டேக். $2,580. 2,580 USD டு LKR செக் பண்ணிடுவோம். 2,580 USD கிட்டத்தட்ட $7,98,768. சரி, இந்த அமௌண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ 5,95,000ம் 7,98,000 சேர்ந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரும். சரியா? இதில் நான் கூட்டலில் மிஸ்டேக் விட்டிக்கிறேன், இப்போ தான் மாற்றுறேன். சாரி, $2,580. 1986 + 2,580 எவ்வளோ? 4,566 × 300. 4,586 13,69,000. 13,69,000. 13,69,000. சரியா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும், ரைட்டா? ஐடியா விளங்கியிருக்கு. சரி, இந்த மாதிரி இப்போ சேல்ஸுக்கு $15 கிட்டத்தட்ட $4,500, ரைட்? டோட்டலாக 9 lakhs வந்து உங்களுக்கு கிடைக்கும். பல்சர் 200 NS பைக் வந்து $4,000 USD. ஸோ டோட்டலாக $7,000 USD, $7,860 கிட்ட வந்து நீங்கள் 5th ஸ்டேஜ் அடிக்கும்போது வருவீங்க. அதே மாதிரி 6th ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ உண்டு வின் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறது. சரி, பர் சேல்ஸுக்கு $17 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து $4,200 USD வந்து இதில் கிடைச்சிரும், ரைட்? ஓவராலும் ஜாயின் பண்ணும்போது அந்தந்த டைமுக்கு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டிபாசிட் பண்ணப்படும். சரி, கிஃப்டாக வந்து ஒரு ஆட்டோ $6,480 வந்து இருக்குது. ஸோ 19 lakhs. ஓகே, அடுத்த வேல்யூ வந்து எவ்வளோ டோட்டல் வேல்யூ? கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்து கிடைக்கும். சரி, ஃபைனல் ஸ்டேஜ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிஸ்னஸ் இப்படி ஒரு மாடலை நான் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் வெல்த் டெவலப்மெண்ட் பிளான். உங்களோட வெல்த்தை டெவலப்மெண்ட் பண்ணணும், அதுதான் எங்களோட மெயின் ஐடியா. சரியா? இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,500 பேர் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாகவே இருக்காது.
2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 1500 பேர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நத்திங் டூயிங். சரியா? அதுக்காக தான் இந்த ஸ்டேஜை வச்சுருக்கேன். ஸோ 1500 பேர் தாண்டிக்கிட்டு போனாலும் இந்த $18.91 வந்து கிடைக்கிறது வந்து அவருக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆள் ஜாயின் பண்ண அது கிடைக்கிறது அவருக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். லைக் ஒரு per சேல்ஸுக்கு $18.9 வந்து வரும். முன்ன பின்ன ஆகலாம். மேபி $1 வந்து மைனஸ் ஆகலாம். மைனஸ் த்ரூ அனுப்பும்போது நெட்வொர்க் சார்ஜஸ் வெட்டினா அதை குறைச்சிட்டு தான் கொடுப்போம். பேங்க்கில் சார்ஜஸ் வெட்டினா அதையும் குறைச்சிட்டு தான் கொடுப்பேன். சரி, டோட்டல் வேல்யூ எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து $14,180 வந்து வரும். 42,54,000 டோட்டலாக வந்து சேரும்போது வரும். சரியா? அதே மாதிரி $21,000 வந்து நாங்கள் கொண்டு வந்து வைப்போம். அது எப்படி வைப்போம்னு சொன்னால், உங்ககிட்ட ஒரு 40 லட்ச ரூபா இருக்குது, எங்ககிட்ட நாங்கள் தரது ஒரு 60 லட்ச ரூபா இருக்குது. 2 பேர்கிட்ட சேர்த்துக்கிட்டோம்னாலும் ₹1 கோடி கேபிட்டல் இருக்கு. என்ன செய்யணும்னா, இது செலவழிக்கிறதுக்காக இல்லை, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. சரி, விளங்கிட்டு. அப்போ டோட்டல் வேல்யூ கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 1 கோடி 5 லட்ச ரூபா. சரி, 1 கோடின்னு மட்டமாக வைங்க. இந்த 1 கோடி ரூபா உங்களுக்கு வந்து சேர்ற அமௌண்ட். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன், 7வது ஸ்டேஜில் நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வளரணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். சரி, $21,000 வந்து நான் கொண்டு வந்து வைப்பேன். நீங்கள் டீ கடை போட்டாலும் சரி, கார்மெண்ட்ஸ் அடித்தாலும் சரி, செகண்ட் ஹேண்டில் பைக்கை வாங்கி விற்றாலும் சரி, சரி, இல்லை ஒரு ஹார்ட்வேரை கடையை திறந்தாலும் சரி, ஃபோன் கடையை திறந்தாலும் சரி, இல்லை சைனாவில் இந்த சாமான் இருக்கிறதா இருந்தாலும் சரி, வாட்டெவர் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் தொடங்கி ஆகணும். அந்த பிஸ்னஸை 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ரன் பண்ணியே ஆகணும். எனக்குன்னு டீமை நான் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்வேன். சரி, சிஸ்டம் ஆட்டோமேஷன் ஆக்கணும். நாங்கள் வெட்டியாக குந்திட்டு இருந்தாலும் சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். உடுப்பு கடை போட்டாலும் சரி, சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ப்ராஃபிட்டில் பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து எடுக்கத்தான் வேணும். திஸ் இஸ் தி ஐடியா. நீங்கள் சில்லறை கடை போட்டாலும் சரி, ஹோல்சேல் கடை போட்டாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கி விற்றாலும் சரி, உடுப்பு கடையோ, கார்மெண்ட்ஸோ, இல்லை அட்லீஸ்ட் ஒரு டீ கடையோ, இல்லை ஒரு ஹோட்டலோ, சரி, நீங்கள் எங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறீங்களோ, இல்லை வெப் டெவலப்மெண்ட் கம்பெனியோ, இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியோ, வாட்டெவர் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குரிய செலவு இருக்குது, ஒரு கேபிட்டல் இருக்குது, இல்லை ஹோட்டல் ஒன்று கட்டணும், ஒரு கோடி ரூபா வேல்யூ இருக்குது, ரெண்ட்டுக்கு எடுத்து ஏதாவது செய்ய போகிறேன் செய்யுங்க, ரெண்ட் கார் சர்வீஸ் செய்ய போகிறேன் செய்யுங்க. வாட்டெவர் கேபிட்டல் வந்து இருக்குது, வேலை நடக்கட்டும். வேலை நடத்தா அது எல்லாருக்கும் பிரயோசனம். அமௌண்ட் வந்து வளர்ந்துட்டு போகும். சரி, நீங்களும் வளருவீங்க, நானும் வளருவேன். சரி, எங்களோட கம்பெனியும் வளரும். வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட்டாக பண்ணுங்க. சரி, பிரித்து போடுங்க. இந்தியாவில் இருக்கிறீங்களா நீங்கள், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் சீன் சொன்னால் வந்து $35,000 இந்தியன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருது வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட $31,84,000. சரி, இதை வச்சு நீங்கள் ஒரு டிஷர்ட் கம்பெனியோ வாட்டெவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ வாங்க, பார்ட்னர்ஷிப்பில் அழகாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று திறந்து, சரி, லீகலாக கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி டெக்ஸேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி, சரி, முறையாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணுமோ அந்த அழகான முறையில் பிஸ்னஸ் ஒன்று தொடங்கி எப்படி அந்த பிஸ்னஸ் சக்ஸஸுக்கு கொண்டு போய் விடணும்ன்ற ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணி அழகாக பிஸ்னஸை செஞ்சு நீங்களும் வளரணும், நாங்களும் வளரணும். அப்போ நான் இல்லாட்டியும் எங்களோட சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். திஸ் இஸ் தி என்னோட அல்டிமேட் ஐடியா. ரைட், நீங்கள் மெடிக்கல் கம்பெனி ஒன்று போடணும்னாலும் தாராளமாக வாங்க, போடுவோம். புரியுது? நீங்கள் எந்த சர்வீஸை வேணாலும் கொடுங்க. ரைட், அதுக்கான ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தர்றதுக்கு இருக்கிறேன். சரி, இதுதான் என்னோட ஐடியா, இதுதான் வந்து என்னோட செட்டப். டோட்டலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து தாங்க. சரி, என்னோட எப்போ வந்து லான்ச் ஆகட்டும். சரி, அதுக்கு முன்னால் நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் போட்டிங்கன்னா $27 வந்து உங்களோட இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். என்னோட எப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் வெளியே வரும் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். $79க்கு ரெகுலர் ப்ரைஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணி கொள்ளுவேன். எனிவே காய்ஸ், ஸோ என்னோட டோட்டல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு ட்ரேடிங் எஜுகேஷன் எப்படி கிடைக்குது, சரி, அதோட குவாலிட்டி என்னென்ன விஷயங்கள் நான் டீச் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோட சிக்னல் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி காப்பிரைட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும், எஃபிலியேட் இன்கம் உங்களுக்கான மாதாந்த வருமானமோ இல்லை நாளாந்த வருமானமோ நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஐடியாலாம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you guys.